தாய்கை பிடித்தபடி தளர்நடை பயின்றுனது சபையேறி வரவில்லையா? தந்தையார் உபதேச மந்திரம் ஒளிந்தபடி சந்நிதியில் தொழவில்லையா? வாய் திறந்தால் அங்கு வருவது உன் நாமமென வாழ்கின்ற மகன் இல்லையா? மாதரார் போகத்தில் மயங்கிடும் காலத்தும் மறவாத மனமில்லையா? ஓய்வின்றி நான் பாட ஓப்போடு நீ கேட்க ஒப்பியதும் நினைவில்லையா? ஓடோடி வந்தனது தீராத துய தீர்க்க உன்னெஞ்சில் கனிவில்லையா? ஈகின்ற என் தலைவி நீ இல்லையா? உந்தன் இசைவானன் நான் இல்லையா? இறைவி என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மார்கழி பெருவிழா குழுவினுடைய சான்றோர் பெருமக்களே, இங்கே முன்னிலை வகித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஆத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் ராம்குமார் அவர்களே, அவருடைய உறவினர்களே, இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய உரையை தொடங்குவது இந்த மார்கழி பெருவிழாவிலே தான். அதற்கு முன்னால் யாராவது தேதி கேட்டால் கூட அந்த தேதி கொடுக்க மாட்டேன். முதலாக இந்த மார்கழியிலே, அம்மாப்பேட்டையிலே இந்த மார்கழி பெருவிழாவிலே வந்து தடம் பதித்த பிறகுதான் மற்ற ஊர்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய தேதிகளை எல்லாம் ஒழுங்கு செய்வது வழக்கம். ஏனென்றால் எனக்கு ஒரு உலகளாவிய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது இந்த மார்கழி பெருவிழா. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் தான் பேசுவேன், அதிகமாக ஆசைப்பட மாட்டேன், ஒரே நாள் தான். இது என்னுடைய பொன்விழா ஆண்டு. எனக்கு வயசு 71. ஆனால் நான் பொது வாழ்வின் பொன்விழாவை இந்த ஜனவரியிலே தான் தொடங்குகிறேன். ஒரு பொங்கலுக்காகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலே அவருடைய மேடையிலே, அப்போ 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ, அவருடைய மேடையிலே பொங்கலை பற்றி பேசி நான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே படிக்கிற காலத்திலே அங்கே அவர் வந்திருந்தார். அங்கே நெசவாளர் குடியிருப்பு பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்திலே நான் 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பொங்கலை பற்றி ஒரு உரை நிகழ்த்தினோம். எல்லா பேச்சாளருக்குமே இந்த 40ஆம் ஆண்டை முன்னிட்டு எல்லாத்துக்குமே நினைவு பரிசு போட்டிருக்கோம். கொஞ்சம் மறந்து போச்சு, ஐயா அதை பொறுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கின்றேன். அதை இன்னைக்கு வரைக்கும் இந்த 50 ஆண்டு கால பொது வாழ்விலே அதை நான் அப்படியே பின்பற்றி வருகிறேன். 2 நிபந்தனை சொன்னார் குன்றக்குடி அடிகளார். ஒன்று, யாரிடமும் வாய்ப்பு கேட்டு நிற்காதே, யாரிடமும் போய் வாய்ப்பு கேட்காதே, அது ஒன்று. 2வது, அப்படி வாய்ப்பு கொடுத்தால் என்ன தருவீங்கன்னு கேட்காத. என்னுடைய மனசாட்சிக்கு பொதுவாக இதுவரைக்கும் அடிகளார் பெருமான் சொன்ன அந்த 2 நிபந்தனைகளை இன்றைக்கும் வாழ்க்கையிலே கடைப்பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். சில பேர் என்னிடத்திலே சொல்லுவார்கள், ஒருவேளை நீங்கள் அந்த நிபந்தனைகளை மீறி இருந்தால் இன்னைக்கு நீங்களும் ஒரு பிரபலமாயிருக்கலாமே.
இப்போ ஒன்றும் பிரபலத்துக்கு குறைச்சல் இல்லை. ஆனாலும் மிகப்பெரிய இன்னும் ஒரு பெரிய ஆளுமை உள்ளவராக வலம் வந்திருக்கலாமே என்று சொன்னார். நான் ஒரு ஆளுமையாளனாக வலம் வருவதை விட ஒரு மனிதனாக வலம் வர வேண்டும் இந்த பூமியிலே என்று ஆசைப்படுகிறேன். அதனால் என்னுடைய சிறப்பு எல்லாமே என்னை வார்த்து எடுத்த என்னுடைய அந்த குருமார்களுக்குத்தான் சேரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சேலம் அம்மாப்பேட்டை மார்கழி பெருவிழா ஆண்டுதோறும் என்னை அழைத்து என் மீது அன்பு காட்டி என்னை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு, ஏன்னா முதலாக இந்த விழாவிலே, மார்கழி விழாவிலே நான் கலந்து கொண்ட பேச்சுக்கள் தான் கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் போய் எட்டியது. அதன் மூலமாகத்தான் உலகளாவிய ஒரு சிறப்பை எனக்கு அது ஈட்டி கொடுத்தது. இன்றைக்கும் ஒரு வருடத்திலே பாதி மாதங்கள் வெளிநாடுகளிலே நான் பறப்பதற்கு படி அமைத்து கொடுத்தது இந்த மார்கழி பெருவிழா என்பதால் தான் நான் ஏறும்போதே அந்த படியை தொட்டு கும்பிட்டு வருவேன். நல்ல அறிஞர்கள், நல்ல அவை, நல்ல சுவைஞர்கள் இருக்கிற இடத்திலே தான் ஆழமான விஷயங்களை பேச முடியும். இதெல்லாம் நீங்கள் பட்டிமன்றத்தில் போய் பேச முடியாது. இதையெல்லாம் தமிழ்நாட்டிலே உள்ள தொலைக்காட்சிகளிலே பேச முடியாது. சார் ரொம்ப தோண்டாதீங்க சார்ன்றான். என்ன, ரொம்ப ஆழமான கருத்தை நாம் முன்வைப்பதாக இருந்தால் அதை கேட்கக்கூடிய அல்லது அதை ஒளிப்பதிவு செய்து வெளியுலகத்துக்கு தரக்கூடிய தகுதி படைத்ததாக இன்றைக்கு தொலைக்காட்சிகள் இல்லை. அதுக்காக அவங்க தான் வருத்தப்படணுமே தவிர நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாதையும் பயணமும் லட்சியங்களை நோக்கி, இலக்கியங்களை நோக்கி என்றென்றும் தொடர வேண்டும் என்று இந்த மார்கழி பெருவிழா மேடையிலே அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு நான் தலைப்புக்குள்ளே செல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உங்கள் எல்லாருக்குமே அது என்ன மறைபொருள்னு தெரிஞ்சிருக்கும். மந்திரம் காட்டும் மறைபொருள். அதுதான் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. மந்திரம் என்று சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நூல் தான் ஞாபகத்துக்கு வரும். என்ன நூல்? திருமந்திரம். மந்திரம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது திருமந்திரம்தான். ஆனால் தொல்காப்பியர் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே வாழ்ந்து முதலாக ஒரு இலக்கண நூலை அருளி செய்த தொல்காப்பியர், அவருடைய நூல்தான் இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, தமிழிலே கிடைத்திருக்கக்கூடிய முதல் நூல். அதுதான் தமிழிலே எழுந்த முதல் நூல் என்பது அகத்தியம். ஆனால் அந்த அகத்தியம் நமக்கு கிடைக்கல. அப்படி ஒரு நூல் இருந்ததாகவும் அதிலே உள்ள சில பாடல் வரிகளும் பின்னால் உள்ள சான்றோர்களால் எடுத்தாளப்பட்டிருக்கிறதே தவிர அகத்தியம் என்ற நூல் நமக்கு கிடைக்கவில்லை. அதுதான் தமிழிலே எழுந்த முதல் நூல். ஆனால் அந்த நூல் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு அகத்தியருடைய 12 சீடர்களிலே முக்கியமான ஒருவர் தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியர் அகத்தியர் தனக்கு கற்றுக் கொடுத்த எழுத்து, சொல், பொருள் இந்த மூன்றையும் வைத்து தமிழுடைய 3 இலக்கணங்களை, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற 3 பிரிவாக வைத்து தொல்காப்பியர் 1611 நூற்பாக்களை கொண்ட ஒரு அற்புதமான இலக்கண நூலை நமக்கு தந்தார். அதுதான் நமக்கு தமிழிலே கிடைத்திருக்கக்கூடிய முதல் நூல். நல்லா ஞாபகம் வச்சுருக்கங்க, நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் நூல் அதுதான். அதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தமிழ் இருந்திருக்கிறது. செழுமையான இலக்கியங்கள் இருந்ததால் தான் அதை செறிவோடு செதுக்குவதற்காக இலக்கணம் ஏற்பட்டது. இலக்கணத்தை பார்த்து இலக்கியங்கள் வரவில்லை, இலக்கியங்களை பார்த்து அவைகளை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இலக்கணம் வந்தது. அதனால தொல்காப்பியம் என்கிற இலக்கண நூல் நமக்கு கிடைத்திருக்க என்று சொன்னால் அதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வளமையான இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருந்திருக்கிறது.
இப்போ எல்லாருக்கும் இப்போ என்ன ஆண்டு நடக்குன்னு தெரியும். இப்போ என்ன ஆண்டு நடக்குது? 2026. இது எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க? கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால், கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால், இதுதான் உலகம் பூரா இப்போ இருக்குது. இதை முதல்ல இந்த கிரகோரியன் பாதிரியார், இத்தாலியிலே வாழ்ந்த கிரகோரியன் என்கிற ஒரு மத போதகர் தான் இப்போ நாம் பயன்படுத்துகிற இந்த நாட்காட்டியை கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னால் யூலியன் கேலண்டர்னு ஒன்று இருந்தது, ஜூலியஸ் சீசர் உருவாக்குனது யூலியன் கேலண்டர். அதில் 10 மாதம்தான் உண்டு. யூலியன் கேலண்டரில் 10 மாதம்தான் உண்டு. ஆனால் கிரகோரியன் அதிலே சில மாற்றங்களை செய்து 12 மாதங்களாக கொண்டு வந்தார். அவர் சேர்த்த 2 மாதம் எது தெரியுமா? ஜூலையும் ஆகஸ்டும். அதுக்கு முன்னால் ஜூலையும் ஆகஸ்டும் கிடையாது. ஜனவரி பிப்ரவரி எல்லாம் கிரேக்கத்திலே உள்ள வழிபாடு கடவுள்களுடைய பேர். ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதெல்லாம். அப்போ ஜூலை ஆகஸ்ட் அப்போ கிடையாது. கிரகோரியன் என்ன பண்ணாரு? கிரேக்கத்தை ஆண்ட ரோம் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்த 2 பெரிய ஜாம்பவான்கள், ஒருவர் ஜூலியஸ் சீசர், இன்னொருவர் அகஸ்டஸ் சீசர். இந்த 2 பேருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சார். ஜூலியஸ் சீசருக்கும் அகஸ்டஸ் சீசருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். 2 மாதங்களுக்கு ஜூலியஸ் சீசரின் பெயரால் ஜூலை என்றும் அகஸ்டஸ் சீசர் பெயரால் ஆகஸ்ட் என்றும் பெயர் கொடுத்தார். அப்போ அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது. என்ன சிக்கல்னா, 2 பேருமே ஈக்குவலி பெட்டர். ரோம் சாம்ராஜ்யத்திலே அந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க கிடையாது. இப்போ மாதங்கள் எல்லாம் ஒன்று 30 இருந்தால் அப்புறம் 31, அப்புறம் 30, அப்புறம் 31, இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது பிப்ரவரியை தவிர. இவர் பார்த்தாரு, ஜூலியஸ் சீசருக்கு 31 கொடுத்து அகஸ்டஸ் சீசருக்கு 30 கொடுத்தா அது ஒரு குறையாயிரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரகோரியன் நாட்காட்டி இப்போ நம்ம பயன்படுத்துறதுல ஜூலையும் ஆகஸ்டும் தொடர்ந்து 31 வரும், மற்றதெல்லாம் வராது. 2 பேருமே சமநிலையிலே இருந்த பெரிய ஜாம்பவான்கள். அதனால் அவங்கள ஒருத்தரை குறைச்சி ஒருத்தரை ஏற்ற முடியாதுங்கிறதுக்காக அந்த 2 மாதத்தையும் 31 வச்சுட்டாங்க. என்னையா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அப்போ இந்த கேலண்டரை ஏன் நான் சொல்கிறேன்னா, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் எத்தனை வருஷம்னு நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம ஊர்லேயே ஒரு நம்ம பாட்டன் பிறந்தானே, திருவள்ளுவன், அவன் எப்போ பிறந்தானு யாருக்காவது தெரியுமா? இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எது? ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த நாள் நமக்கு தெரியுது, பிறந்த ஆண்டு. அதுலேருந்து இப்போ 2026 ஆண்டு ஆச்சு. ஆனால் இந்த மண்ணிலேயே வாழ்ந்து உலக பொதுமுறையை தந்தானே திருவள்ளுவன், அவன் எப்போ பிறந்தான்னு தமிழ்நாட்டுக்கு தெரியல. திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று இருக்குது. நாங்களாம் திருநெல்வேலியில், இங்கேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், திருமண பத்திரிக்கை அடிக்கிற போது திருவள்ளுவர் ஆண்டு எத்தனைன்னு போட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாண பத்திரிக்கையை அடிப்போம். அதை வேணால் ப்ராக்கெட்டில் வேணால் இங்கிலீஷ் தேதியை போடுவோம். திருவள்ளுவர் நல்லா கேட்டுங்க, மார்கழியிலே அம்மாப்பேட்டை மார்கழி பெருவிழாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். இப்போ இருக்கிற வருஷத்தோட 31 வருஷத்தை கூட்டுனா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் பிறந்துட்டான், திருக்குறளும் பிறந்துருச்சு. அப்போ தமிழர்களாக பிறந்தவர்களுக்கு நாம் எந்த நாட்காட்டியை வேணாலும் பயன்படுத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்களாக பிறந்தவர்களுக்கு தமிழருடைய பாரம்பரியம் தெரிய வேண்டாமா? அதனால சொல்கிறேன், 2000 இப்போ என்னது 57 திருவள்ளுவர் ஆண்டு என்றால் இப்பொழுது 2057, 31 ஆண்டு கூட்டிக்கணும். தம்பி ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த ஆண்டு 2027 வரும்போது
இது என்ன ஆகும்? இன்னொரு ஒன்றா கூட்டிடும் என்ன. அதனால் எப்போனாலும் எந்த வருஷம் திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டால் தயவுசெய்து பெரியவங்களும் மறந்துடாதீங்க, சின்ன குழந்தைகளும் மறந்துடாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆண்டோட ஒரு 31 ஆண்டை கூட்டிக்கணும். இந்த கிமு அப்போ கிமுவில் பிறந்தவர், கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் திருவள்ளுவர். அவருக்கு ஒரு 111 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் பிறந்தார். அவர் யார் என்றால் பதஞ்சலி முனிவர். யோக சாஸ்திரம் இருக்குல்ல, இப்போ பதஞ்சலி யோகாவை தான் வெவ்வேறு மாடிஃபை பண்ணி நிறைய பேர், இப்போ ஈசா யோகா கூட வந்துருச்சு. ஆனால் எல்லாருக்குமே ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு சொன்னால் பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் தான். பதஞ்சலி 1800 பாக்கள் கொண்ட அல்லது சூத்திரங்கள் கொண்ட 180 வகைகளாக பதஞ்சலியினுடைய அந்த யோக சாஸ்திரம் அந்த நூல் ஏற்பட்டது. ஏட்டில் தான் எழுதினார் பதஞ்சலி முனிவர், மிகப்பெரிய முனிவர். நீங்கள் தில்லை சிதம்பரத்துக்கு போனால் சிதம்பரம் நடராஜர் சந்நிதியிலேயே, நமக்கு சைவர்களுக்கு கோயில் என்றாலே சிதம்பரம் தான். அந்த சிதம்பரம் கோயிலிலே சன்னிதானத்துக்குள்ளேயே 2 முனிவர்கள் இருப்பாங்க. சன்னிதானத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய 2 முனிவர்கள், ஒருவர் பதஞ்சலி, இன்னொருவர் வியாக்கிரபாதர். இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போனாலும் பாருங்கள், இல்லை உங்கள் நெட்டில் புகைப்படங்கள் இருக்கணும். இந்த மாதிரி படங்கள் முத்துமலை முருகன் அழகாக ராம்குமார் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நம்ம சேலம் பகுதிக்கே உலகத்தின் மிகப்பெரிய முருகனாக, 10 மலையில் இருக்கிறத விட இது 4 அடி கூட முத்துமலை முருகன் என்ன. அப்போ இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் 2 பேரும் சிதம்பரத்திலே நடராஜர் சன்னதியிலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 முனிவர்கள். ஆனால் 2 பேரும் பாதி மனுஷன் பாதி மிருகம். பதஞ்சலி முனிவருக்கு இடுப்புக்கு கீழே மீன் வடிவம் இருக்கும். வியாக்கிரபாதர் இருக்கார்ல, அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, புலிக்கால் முனிவர்னு பேர். ஏனென்றால் அவர் இடுப்புக்கு கீழே புலி உருவம் இருக்கும். இந்த உருவத்தை அவர் கேட்டு வாங்கினார். நடராஜ பெருமான்கிட்ட எனக்கு புலி உருவம் கொடு. ஏன் கேட்டு வாங்கினார் தெரியுமா? இப்போ நம்ம கோயிலில் சாமிக்கோ அல்லது வீடுகள்லையோ அல்லது இந்த மாதிரி மண்டபங்கள்லையோ பூக்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதை மாலையாக கட்டுறோம், இல்லை மாலையாகவே கட்டி வச்சுருக்காங்க, வாங்கிட்டு வந்து போடுறோம், அப்படி தானே? ஆனால் ஒரு காலத்தில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு காலத்தில் அப்படி பண்ணுகிற வழக்கம் கிடையாது. அவரவர்கள் வீட்டிலே மலர்ச்செடிகள் வளர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் இருந்தது. நாங்கள் தங்க அரளி செடி கொல்லையில் வச்சுருந்தோம், அதுபோல் செம்பருத்தி வச்சுருந்தோம். அதில் இருந்து அந்த பூக்களை பறித்துத்தான் பூஜைக்கு வெளியே போகிறதுனாலும் கொண்டு போவோம், வீட்லேயும் அதைத்தான் பூஜை பண்ணுவோம். நீங்கள் நல்லா கவனிச்சுங்க, மனமுள்ள மலர்கள் எல்லாமே இறைவனுக்காக ஏற்பட்டது, நாம் தலையில் சூடுவதற்காக ஏற்பட்டது அல்ல. சேரன் சோழன் பாண்டியர்னால 3 பேருக்கும் 3 மாலை உண்டு. வெளியே போகும்போது நம்ம இப்போ துண்டு போட்டு போகிறோம்ல, அந்த காலத்தில் மாலை தான் போட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாலை. ஒருத்தன் அத்திப்பூ மாலை, ஒருத்தன் பனம்பூ மாலை, ஒருத்தன் வேப்பம்பூ மாலை. அத்திப்பூ, பனம்பூ, வேப்பம்பூ, இந்த 3 பூவுக்கும் வாசம் கிடையாது. நாட்டையே ஆளுகிற மன்னன் கோடிக்கணக்கான நந்தவனங்களிலே கோடிக்கணக்கான பூக்கள் பூத்து குலுங்குகிற நந்தனவனங்கள் எல்லாம் அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே உள்ளது. ஆனால் ஒரு வாசனை மலரை கூட அந்த மூவேந்தர்கள் சூடுவதில்லை. அவன் நினச்சா மல்லிகைப்பூ மலையை போட்டு போகலாம்ல, நல்ல மனமாக இருக்கும்ல. அவன் நினச்சா கனகாம்பரத்தை போட்டு போகலாம்ல, மனமாக இருக்கும்ல. அவன் நினச்சா மகிழம்பூவை போட்டு போகலாம்ல, மனமாக இருக்கும்ல. ஆனால் அத்திப்பூ, பனம்பூ, வேப்பம்பூ 3மே கசப்பு. 3 பூவுமே மனம் பரப்புகிற மலர்கள்ல. அப்போ அரசர்களே அதை அணிந்திருக்காங்கன்னா என்னன்னா, வாசமுள்ள மலர்கள் பிறப்பதெல்லாம் ஆண்டவனின் அர்ச்சனைக்காக மட்டும்தான்.
அப்படி தான் இருந்தது தமிழ் இனம். அது இன்னொன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த மலர்களை கூட நீங்கள் வீட்டிலே உள்ள மலர்களை பறித்து கோயிலுக்கு அர்ச்சனைக்கு கொண்டு போனீங்கன்னா, ஏன்னா அப்போ கடைகள் பூக்கடையில் போய் வாங்குறது இல்லை, பூக்கடைகளே கிடையாது. அப்போ வீடுகளில் நந்தவனங்கள் இருக்கும். ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பாவை தந்த ஆண்டாள் நாச்சியார் அவருடைய அந்த கோயில், அப்போ அது பெருமாள் கோயில் தானே, ஆண்டாள் அதுக்கப்புறம் தானே பிறக்கிறா, அது பெருமாள் கோயில். வடபத்திர சாயின்னு பேர், வடபத்திர சாயி கோயில் அங்கே பெருமாள் கோயில். அதில் நந்தவனம் இருந்தது. எல்லா திருக்கோயில்களையும் நந்தவனம் உண்டு. அந்த நந்தவனத்திலே பூ பறித்து, நல்ல கிணங்கு கடையில் வாங்கி இல்லை, அந்த நந்தவனத்திலே அதிகாலை, அதுவும் அதிகாலையில் நேரத்தில் போகணும். அதிகாலை இந்த பனித்துளி ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பூ. அந்த நேரத்தில் பனி துளி விழுந்த பூக்களை பறித்து அவைகளை மாலையாக கட்டி அந்த பெருமாளுக்கு சாத்துவது தான் பெரியாழ்வாருடைய தொண்டாகவே இருந்தது. அவர் அப்படி நந்தவனத்தில் பூ பறிக்கிற போது தான் அங்கிருந்த ஒரு துளசி மாடத்துக்கு பின்னால் ஆண்டாள் நாச்சியார் சின்ன குழந்தையா திருமகள் ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்தார். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். நான் 4ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான். ஆண்டாள் கோயிலுக்கு பின்பக்கம் குருஞான சம்பந்தர் இந்து உயர்நிலைப்பள்ளி, அதில் தான் என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த +2 கிடையாது, ஐயாவுக்கெல்லாம் தெரியும், 11 வரைக்கும் அங்கே தான் படித்தேன். என்ன அங்கே அப்போ கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று சொல்லக்கூடியது. அதான் கண்ணதாசன் தான் கோதை ஆண்டாள், அவள் பேர் கோதை நாச்சியார் தான். அவளுடைய உண்மையான பேர், ஆண்டாளுடைய உண்மையான பேர் கோதை நாச்சியார் தான். கண்ணதாசன் சொன்னார், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அவள் வாழ்க்கையவே 3 வரியில் முடிச்சிட்டான். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அப்படி வாழ்ந்தவ. நீங்கள் அதனால் வீட்டில் இருந்து மலரை படிச்சுட்டு போகிறதா இருந்தால் கூட ஒன்று கவனமாக வச்சுங்க. நான் மரபை சொல்கிறேன், உங்களுக்கு அது ஒத்து வருமா என்னன்னு தெரியாது. இடுப்புக்கு கீழே அதை தொங்க விட்டு போகக்கூடாது. நம்ம சாஸ்திரம் சொல்லுது, இடுப்பு இறைவனுக்கு காணிக்கையாக கொண்டு போகிற அந்த மலர்களை, மலர்கள் மட்டுமல்ல, அவனுக்கு செலுத்துவதற்காக நீங்கள் எடுத்து செல்லுகிற எந்த காணிக்கையும் இடுப்புக்கு கீழே போட்டு போகக்கூடாது. கேரி பேக்கில் தொங்க விட்டு போகிறோம்ல, ஒருபோதும் செய்யக்கூடாது. பூக்குடலை அந்த காலத்தில் இருக்கும்ல, கையில் தாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கும் ஐயப்பன் கோயிலில் அதை கடைப்பிடிக்கிறாங்கல்ல. இறைவனுக்கு சாத்த வேண்டிய அதை தலையில் தானே சுமக்கிறாங்க, இடுப்பில் பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டா போகிறாங்க கிடையாதுல்ல. இறைவனுக்கு சாத்துகிற காணிக்கைகளை, அதுவும் கூட இருமுடியில் முன்முடி சாமிக்கு காணிக்க, பின்பக்கம் நம்ம அப்பப்போ சாப்பாட்டுக்கு எடுக்கிறது. இந்த இருமுடியை முதல்ல சுமந்தது யார் தெரியுமா? இருமுடியை முதலிலே சுமந்ததே ஐயப்பர் தான். பந்தல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த அரவணை, இந்த அது பேர் அப்பம் தானே, இனிப்பு அப்பம்லாம் இருப்பாங்க. அந்த அரவணை அந்த இனிப்பு அப்பம்லாம் கொண்டு வந்தால் எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன் தெரியுமா அது அங்கே பிரசாதப்பட்டாங்க? பந்தல ராஜா இருக்கார்ல, அவர்கிட்ட விடை பெற்று கொண்டு, அவருக்கு விருப்பம் இல்லை, மணிகண்டன் கிளம்புறாரு, நான் 7 மலை தாண்டி நான் தவம் செய்ய போகிறேன், என்னை விடுங்கங்கிறாரு. பந்தல ராஜா வளர்த்த பாசம், வளர்த்தவர் தானே. பந்தல ராஜாவுக்கு இல்லை, உன்னைய கழுத்தில் மணியோடு பிறந்தார் அவர், அதனால தான் அவருக்கு மணிகண்டன்னு பேர். பந்தல ராஜா விட மாட்டேங்கிறாரு, உன்னைய நான் எப்படி பிரிவேன் அப்படின்னு. இல்லை நான் போய்த்தான் ஆகணும், என்னுடைய விதி அந்த மாதிரி தான் என்னை அழைக்குதுன்னாரு மணிகண்டன். அப்போ பந்தல ராஜா சொன்னார், உன்னை நான் பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது? நீ காட்டுக்குள்ளே போகிற, அங்கே இமெயில் அட்ரஸாக இருக்குது, ஒன்றும் கிடையாது, காட்டுக்குள்ளே நீ போகிற, ஏன் நான் உன்னை எப்படி சந்திக்கிறதுன்னாரு. உடனே மணிகண்டன் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு தெரியுமா? எப்பொழுது என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, மனசில் நினைச்சா போதும், நினைத்த உடனேயே ஒரு கருடன் உங்களுக்கு வழிகாட்டும். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குது. நான் 18-20 தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். இப்போ தான் உடம்பு இதாகிடுச்சு, என்ன படிக்கிற காலத்துலேருந்தே போயிருக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் மகர ஜோதிக்கு, ஆபரண பெட்டி, பம்பையில் எங்கே இதில் பந்தளத்திலிருந்து கிளம்பும் போதே எங்கிருந்தோ ஒரு கருடன் வழிகாட்டும் பம்பை வரைக்கும்.
அதுக்கப்புறம் பம்பையில் ஒரு நாளோ 2 நாளைக்கு இருந்து ஆபரண பெட்டிக்கு பூஜையெல்லாம் போடுவாங்க. அது மதுரைக்காரங்க, அந்த பச்சை வேட்டி அவங்க தான் போடுவாங்க. அதுக்கு பிறகு மேலே இதுக்கு சபரிமலைக்கு போகிற வரைக்கும் அது கூடவே வரும். அப்போ அது ஐயப்பன் கொடுத்த வாக்கு. இன்றைக்கி வரைக்கும் பந்தல ராஜாவுடைய பரம்பரை போகிறதாக இருந்தால் அந்த கருடன் வழிகாட்டிக்கிட்டே போகும். அப்போ அவருக்கு, நீ காட்டுக்கு போகிற, அங்கே என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் உனக்கு நான் சாப்பாடு பண்ணித்தரேன் என்று சொல்லி இந்த அரவண பாயாசம் கெட்டு போகாது. ஏன்னா எத்தனை நாள்னாலும் வச்சு சாப்பிட்லாம்ல. அதுக்காக தான் இந்த அப்பத்தையெல்லாம் கண்டுபிடிச்சது பந்தல ராஜா. அதனால தான் ஐயப்பனுடைய பிரசாதமாக அதை இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்பம், அரவண பாயாசம் இதெல்லாம் வச்சு அதை ஒரு முடியாக கட்டி முதல்ல ஐயப்பன் தலையில் வச்சு விட்டார். உலகத்திலே இருமுடியை முதலிலே சுமந்தது ஐயப்பன். ஏன் தெரியுமா? கடவுளுக்கு செலுத்துகிற காணிக்கைகளை தலையிலே சுமக்க வேண்டுமே தவிர இடுப்பிலோ இடுப்புக்கு கீழோ சுமக்கக்கூடாது என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக ஐயப்பன். அப்போ பூக்களை நீங்கள் அவ்வளவு பூக்கள் புதுசாக இருக்கணும். அதை கொண்டு போகும்போது கையில் ஏந்திக்கிட்டு தான் போகணும். அந்த காலத்தில் நந்தவனத்தில் பூக்கூடலைன்னு வச்சுருப்பாங்க. பின்னால் ஒரு ஓலையில் கூட மாதிரி இருக்கும். எடுத்து உள்ளே பறித்து உள்ளே போடுவாங்க. இப்படி இப்போ இந்த சிதம்பரத்தில் புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் இருக்கார்ல, அவர் கடவுள்கிட்ட ஏன் புலி மாதிரி வேணுனார் தெரியுமா? அதிகாலையில் காட்டில் போய், அது தில்லை வனம் தான், நடராஜர் சன்னிதானம், அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் பூரா காடு. அப்போ இவர் கடவுள்கிட்ட கேட்டார், நான் புதிய மலர்களை தான் உனக்கு பறிக்கணும், ஆனால் மரமெல்லாம், அது பூவெல்லாம் பெரிய மரத்தில் இருக்குது, அதில் ஏற முடியலை என்னால், நான் மனுஷன், என்னால் ஏற முடியலை, ஆனால் எனக்கு புலிக்கால் இருந்தால் நான் ஈஸியாக ஏறிடுவேன். எதுக்காக? உனக்கு புதிய மலர்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு புலிக்காலை கொடு என்று கேட்டார். அதனால தான் இன்றைக்கி நடராஜர் சன்னிதானத்தில் புலிக்காலோடு இன்றைக்கும் அவர் காட்சி தர்றார். அதுக்கு ஒரு புலிக்கால் முனிவர்னே பேர். எதுக்காக? இறைவன் அர்ச்சனைக்கான மலர்களை, புலியினுடைய கால்னா பற்றி ஏறும், மரத்தில் பிடிச்சி ஏறும்ல, அந்த இங்கே தில்லை நடராஜர் சன்னிதானத்துக்கே பெரும்பெற்ற புலியூர்னு தான் பேர். இந்த புலிக்கால் முனிவர் பற்றி ஏறி அந்த மலர்களை பறித்து பூஜை பண்ணதுனால பெரும்பெற்ற புலியூர் என்று தான் அந்த ஊருக்கே பேர். ஆக திருவள்ளுவர் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார். பதஞ்சலி அதுக்கு 111 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார். பதஞ்சலி முனிவர் ஏன்னா அவரும் வியாக்கிரபாதரும் தான் சிதம்பரம் சன்னிதியில் இருக்காங்க. அவர்களுக்கு நல்லா கேளுங்க, அவர்களுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்போ கிமு 3000, ஜீசஸ் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே ஒரு ஞானி உதித்தார். அவர்தான் திருமூலர். இதுக்காக தான் அந்த வரலாறை சொன்னேன். திருமூலர் தான் நம்முடைய அருளாளர்களிலேயே காலத்தால் மூத்தவர். இன்னும் சில பேர் அவர் 5000, கிமு 5000ங்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கே, அதே 5000 ஆண்டு கால நாகரிகம் தான் இதுவரைக்கும் தோண்டி எடுத்திருக்காங்க. கீழடியிலே 3500 ஆண்டு கால நாகரிகம் தான் தோண்டி எடுத்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே, 3000னு வச்சுக்கிட்டா கூட 3000 + இப்போ 2026 5000 வருஷம் ஆச்சு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மண்ணிலே ஒரு ஞானி தோன்றியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உயிரின் உண்மைகளை உலகத்துக்கு சொன்ன முதல் நூல் திருமந்திரம் தான். இதை நான் சொல்லல, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே 2000 பக்கத்துக்கு ஒரு ஆய்வேடு, ஆய்வேடுனா 250 பக்கம் தானே எழுதுவோம், ஆனால் 2000 பக்கத்துக்கு டாக்டரேட்டுக்காக ஒருத்தர் ஆய்வு பண்ணி திருமந்திரம் தான் உயிரினுடைய உண்மைகளை முதலாக உலகுக்கு சொன்ன நூல். ஏன்னா அப்ப சயின்ஸே கிடையாது, அறிவியலே கிடையாது. காடு மேடுகளிலே இலைதலைகளையும் காய்கனிகளையும் தின்று மனிதன் வாழ்ந்த காலத்திலேயே இந்த உயிருக்குள்ளே என்னென்ன இருக்கிறது என்று புட்டு புட்டு வைத்தவன் திருமூலன் மட்டும்தான். திருமூலரை தவிர வேறு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த திருமந்திரத்துக்கு இணையாக ஒரு நூல் வரவில்லை.
வெளிநாட்டுக்காரர்கள் அதை பற்றி பேசத் தொடங்கிய பிறகுதான் நம்ம நாட்டுக்காரனுக்கே முழிப்பு வந்தது. வெளிநாடுகளிலே திருமந்திரம் பெற்ற சிறப்புகளை, திருமந்திரத்தை ஆய்வு செய்தவர்கள் கண்டுபிடித்து சொன்ன உண்மைகளை எல்லாம் பார்த்து ஒட்டுமொத்தமான விஞ்ஞான உலகமும் இன்றைக்கு மிரண்டு போயிருக்கிறது. எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தமிழன் உங்க கையில கொடுத்துட்டு போனாங்க. எத்தனை பேருக்கு திருமந்திரம் தெரியும்? 3047 பாடல்கள். ஒரு பாட்டை எழுதுறதுக்கு ஒரு வருஷம். சிவபெருமானிடம் இருந்து ஆகமத்தினுடைய உண்மைகளை நந்தி தேவருக்கு அவர் போதித்தார். சிவபெருமான் எத்தனை ஆகமம் இருக்கு தமிழ்ல? 28 ஆகமங்கள் இருக்கிறது. ஆகமம் என்றாலே அது சைவ ஆகமம் தான். ஏன்னா வைணவத்தில் ஆகமம் கிடையாது. சைவத்திலே தான் ஆகமங்கள் உண்டு. அந்த ஆகமங்கள் எப்படி வந்தது தெரியுமா? சிவபெருமானிடம் இருந்து வந்தது. சிவபெருமான் 5 முக கடவுள். 5 முகம் அவருக்கு. தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம். தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம். 4 முகம் இருக்கா? மேல ஒரு முகம் இருக்கு. மேல் நோக்கிய முகம், அது ஈசானம். 5ஆச்சா? தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம். இது 4 பக்கவாட்டில் உள்ளது. மேல் நோக்கி உள்ளது ஈசானம். இந்த 4 முகங்களில் இருந்து தான் 4 வேதங்கள் தோன்றின. நல்லா கவனிச்சுங்க. சிவபெருமானிடம் இருந்து தான் வேதங்கள் தோன்றின. சரி, அது எந்த மொழியில் வந்தது? வடமொழி, தமிழ் மொழி தான் அப்போ இருந்தது. அதுதான் காலத்தால் மூத்த மொழிகள். அது வடமொழியிலே எழுந்தது என்று பலர், தமிழ் மொழியிலே தான் வேதங்கள் எழுந்தது அப்படின்னு பல பேர் தேவையில்லாத வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது 2 மொழியிலையும் வரல. சிவபெருமானுடைய, அதாவது படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தாம்பாங்க. அது மாதிரி இவங்களா ஒரு கான்செப்டை உருவாக்கிக்கிட்டு அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் சிவபெருமானிடத்திலிருந்து வந்த 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வணம், இந்த 4 வேதங்களும் எந்த மொழியிலும் எழுதப்பட இல்லை. அப்புறம் எப்படி சார் அது வந்தது அப்படின்னா ஒளி குறிப்புகளாக வந்தது. இப்போ இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த கீபோர்டுக்கு மேலே நெளிவாக இப்படி போட்டிருப்பார். பெருக்கல் போட்டிருப்பார், கிராஸ் போட்டிருப்பார். இந்த ஷார்ட் ஹேண்ட் எழுதுகிறவங்க பார்த்துருக்கீங்களா? ஆஃபீஸர் வேகமாக சொல்லுவார். அவர் ஒரு வரி சொல்லுவார். அவர் சொல்லி முடிக்கிறக்குள்ளே இவங்க ஷார்ட் ஹேண்டு ஏதாவது குறியீடு போட்டுக்குவாங்க. ஆனால் அதை போய் நீட்டாக டைப் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது மாதிரி ஒளி குறிப்புகள். அது என்ன சவுண்டு நோட்ஸ், சவுண்ட் நோட் அந்த மாதிரி இருக்கும்ல. ஆகமங்கள் அப்படித்தான் சிவனிடம் இருந்து சவுண்ட் நோட்ஸாக வந்தது, ஒளி குறிப்புகளாகத்தான் வந்தது. அப்படி வந்த ஒளி குறிப்புகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வியாச பகவான் அவர் என்ன பண்ணாரு? அதை வடமொழியில் எழுதினார். நல்லா கேளுங்க, வேதங்களுக்கு மொழி இல்லை. ரிக்யஜூர், சாம, அதர்வண வேதம் சிவபெருமானுடைய 4 முகங்களிலே இருந்து வந்தது. அதற்கு மொழி கிடையாது. ஒளி குறிப்புகள், ஒளி வடிவம்தான் உண்டு. ஆனால் பின்னால் வந்த வியாச பகவான் மக்களுக்கு அதை தர வேண்டும் என்பதற்காக முதலாக வடமொழியிலே அதை எழுதினார். அதனால தான் அவருக்கு வேதவியாசர்னு பேர். வேதவியாசர் என்றால் வேதங்களை உருவாக்கியவர்னு அர்த்தம் கிடையாது. இறைவனிடமிருந்து வந்த வேதங்களை எழுத்திலே கொண்டு வந்து வடமொழியிலே நமக்கு தந்தார். அது எத்தனை ஆகம, இந்த 4 இதுலேருந்து 4 வேதங்கள் வந்ததுல, அதே மாதிரி இந்த 5வது முகம், இது என்ன முகம் பேர் சொன்னேன்? ஈசான முகம். அதிலே இருந்து தான் 28 ஆகமங்கள், சைவ ஆகமங்கள். அந்த மேலான ஈசான முகத்திலே இருந்து தான்
28 ஆகமங்கள் தோன்றியது. அந்த ஆகமங்களில் தான் கோயில் எப்படி கட்டணும், குடமுழுக்கு எப்படி நடத்தணும், அர்ச்சனை எப்படி கட்டணும், புரகாரம் எப்படி வைக்கணும், எந்தெந்த சாமியை நீங்கள் வாட்டுக்கு எல்லா சாமியையும் எல்லா இடத்துலையும் வச்சுக்க முடியாது. பிள்ளையார் ஒருத்தர் தான் எங்கே வச்சாலும் உட்காந்துக்குவார். ஆனால் மற்ற தெய்வங்களை நீங்கள் வைக்க வேண்டுமென்றால், பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்றால் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் நீங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. இதை யார் சொல்றா? சங்கரநாராயணன் சொல்றான்? இல்லை, சாமியே சொல்லிட்டாரு. 28 ஆகமங்கள் என்பவை இந்த விதிகளின்படி அமைந்தது. அந்த 28 ஆகமங்கள் ஒன்று மகுடா ஆகமம் என்பது. அது பிறகு தான் தஞ்சாவூர் கோயில் கட்டினாங்க ராஜராஜ சோழன், மகுட ஆகமம்னு. அது மாதிரி சிற்பங்கள் எப்படி அமையணும், யார் யாருடைய சிற்பங்கள் அமையணும், எந்தெந்த இடத்துல இருக்கணும், பூஜைகள் எப்படி செய்யணும், எந்தெந்த கோயிலில் எங்கெங்கே போய் வணங்கணும், கோயிலில் அவன் போன ஒவ்வொரு தெய்வத்துக்குள்ளேயும் சாஸ்தாங்கம் ஒழுகிறான். எந்த சாமியாவது நம்மளை காப்பாற்றிடாதுன்னு. எல்லா சாமியும் ஒரே சாமி தான், சிவன் தான். நீங்கள் தயவு செய்து திருக்கோயிலுக்கு செல்லுகிற போது நீங்கள் விழுந்து வணங்க வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான். ஐயா கரெக்டாக சொன்னார். கொடிமரத்துக்கு முன்னால் இருந்து கும்பிட்டா அத்தனை தெய்வங்களும் பிரித்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் தனித்தனியாக போய் பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை யார் சொல்கிறான்னா ஆகமம் சொல்லுது. இறைவன் தன்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை மட்டும் உருவாக்கவில்லை, அந்த ஆன்மாக்களுக்காக தனு கரண புவன போகங்களை உண்டாக்குகிறான். அதிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறான். அந்த வரையறைகள் தெரியாததால் தான் நாம் இவ்வளவு சிக்கல்கள், ஆழமான தத்துவங்கள், ஆழமான சிந்தனைகள் விளைந்த இந்த நாடு இன்றைக்கு சீர்கெட்டு போனதற்கு காரணம் அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றாததான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆகமம் சொல்லுகிறது. நமக்கு ஆகமம்னு நமக்கு ஆகாதுன்ட்டுல ஓடுறான். அப்போ வடமொழியிலே இறைவன் தந்த ஆகமங்களை, சரி 4 முகத்திலிருந்து வேதம் வந்தது, 5வது முகத்திலிருந்து ஈசானத்திலிருந்து 28 ஆகமங்கள் வந்தது. அப்போ உள்ள ஒரு முகம் இருக்குல்ல, டிவி பெட்டினா டிவி அட்டை பெட்டி இருக்குல்ல, 4 பக்கம் இருக்கும், மேலே ஒன்று இருந்தால் கீழே ஒன்று இருக்கும்ல, பாட்டம், அதுதான் அதோ முகம். அதிலிருந்து தான் முருகன் வந்தார். அதிலிருந்து முருகன் வரல. 5 முக கடவுளாக இருந்த சிவபெருமான் உள்நோக்கி இருந்த 6வது முகமான அதோ முகத்தையும் சேர்த்து கொண்டு 5 முக கடவுளான சிவபெருமான் தான் 6 முக கடவுளாக வந்தான். அதுதான் அருணகிரி பெருமான் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். 5 முகத்தை நீங்க நினைக்கலைன்னா 6 முகம் தோன்றதுக்கு வழியே கிடையாது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அப்ப இந்த 28 ஆகமங்களும் திரும்பியும் சொல்றேன், சிவபெருமானிடமிருந்து வந்தது. அதற்கு எந்த மொழியும் கிடையாது. ஆனால் அதை முதலாக வியாச பகவான் 4 வேதங்களாக வேத வியாசர் என்று பேர் பிரித்தார். திருமூலர் அந்த வியாச பகவானுடைய அந்த 28 ஆகமங்கள் சிவபெருமான் இது இருக்குல்ல, அதிலே உள்ள 9 ஆகமங்களை மட்டும் தமிழ்படுத்தி கொடுத்தார். அதுதான் திருமந்திரம். இதுதான் ஆரிஜின். 28 ஆகமங்கள். அப்ப வியாசத்திலிருந்து தான் இவர் எடுத்தாரானா கிடையாது, கிடையாது. வியாசத்திலிருந்து எடுக்கல. ஏன்னா வியாசருக்கெல்லாம் காலத்தால் முற்பட்டவன் திருமூலன். இறைவனுடைய அந்த 28 ஆகமங்களையும் சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சொன்னார். நந்தியம்பெருமான் தன்னுடைய 7 சீடர்களுக்கு சொன்னார். அந்த 7 சீடர்களிலே ஒருவர் சுந்தரநாதன், ஒரு பெரிய சிவ யோகி. அந்த சுந்தரநாதன் கையிலே எம்பெருமானுடைய அணுக்க தொண்டராக, நெருங்கின பிஏ, அணுக்க தொண்டராக இருந்து இறைப்பணி செய்து கொண்டிருந்தவர். அவர் இந்த ஆகமங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இதனுடைய நுட்பம் இன்னும் தெரியணும்னு ஆசைப்பட்டார். அதனால நந்தியம்பெருமான்கிட்ட கேட்டார், இதை இன்னும் நுட்பமாக நான் இது நூலாக்கம் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் யார்கிட்ட கேட்கறது, இறைவன்கிட்ட டைரெக்டாக போய் கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நந்தியம்பெருமான் தான் சொன்னார், பூலோகத்துக்கு போ, சேலத்தில் யார், சேலத்தில் அகத்தியர்னு ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் ரொம்ப பேர் நினச்சிட்ருக்கீங்க தமிழ் பிறந்தது பொதிகைன்னு.
பொதிகை மலையில் அகத்தியன் வந்து பொதிகை மலையில் போய் உட்கார்ந்தான், அங்கே தான் தமிழ் தோன்றியது அப்படின்னு சொல்கிறீங்க. பொதிகையில் கொஞ்ச நாள் தான் இருந்தார். அதுவும் ஒரு காரணத்துக்காக. எதுக்கு? பூமியை சமநிலைப்படுத்துவதற்காக இறைவன் அனுப்புனார். இறைவன் தான் அவருக்கு தமிழ் தெரியாத உலகத்தில் நான் போய் என்ன பண்ணேன்னாரு. உடனே இறைவன் வந்து அகத்தியருக்கு எழுத்து, சொல், பொருள் 3 இலக்கணத்தையும் அப்படியே ஞான திருஷ்டி மூலமாக அவனுக்கு அப்படியே கடத்தினார். அதை வாங்கி கொண்டு அகத்தியர் மட்டும் தனியாக வந்துட்டார் எங்கள் பொதிகை மலைக்கு. பொதிகை மலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் பொதிகை மலையில் இருந்தார். அதுக்கு பிறகு அங்கேருந்து அவர் கிளம்பி வந்த இடம் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், சேலம். எத்தனை பேர் ஊத்துமலை கோயில் போயிருப்பீங்க? அந்த ஊத்துமலையிலே அகத்தியர் ஸ்தாபித்த ஒரு சக்கரம் இருக்குதே, அது மிக மிக பழமையான சக்கரம். அகத்தியர் ஸ்தாபித்த சக்கரம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அகத்தியர் தன்னுடைய மனைவி லோபமுத்திரையோடு இருப்பது சேலத்தில் தான் முதல்ல. ஆக இங்கே தான் அவர் அதிக காலம் இருந்திருக்கிறார். அவர் வரும்போது தனியாக தான் வந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய சீடனான தொல்காப்பியரை அனுப்பி, என்னுடைய மனைவி லோகமுத்திரையை கூட்டி வா, வடநாட்டிலிருந்து அவரை அழைத்து வந்தது யார் என்று சொன்னால் தொல்காப்பியர் அழைத்து வந்தார். அகத்தியருடைய தலைமை மாணாக்கராக இருந்த தொல்காப்பியர் அழைத்து வந்தார். அது ஒரு பெரிய கதை, அதில் நிறைய விளங்கமெல்லாம் இருக்குது. அந்த தொல்காப்பியருடைய தொல்காப்பியம் அரங்கேற்றத்துக்கே அகத்தியர் வரல. அவங்களுக்குள்ள ஒரு டக்கப்பார் ஆயிடுச்சு. அது அடுத்த வருஷம் மாறி சொல்லுவோம். இப்போது அந்த அவங்க வந்து ரொம்ப காலமாக அகத்தியர் மனைவியோடு வாழ்ந்த இடம் சேலம். அதனால் இங்கிருந்து தான் அவர் தமிழை எழுதியிருக்க முடியும். சேலத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது. ஜருகுமலை தொடருடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அங்கே தான் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அங்கே உள்ள சில கல்வெட்டுக்கள் படிக்க முடியல. அதை படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் தோண்டி எடுத்தால் சேலத்திலே தான் தமிழ் பிறந்தது என்கிற வருங்காலத்திலே ஒரு பெரிய அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா ரொம்ப காலம் அவர் இங்கே தான் வாழ்ந்திருக்கார். அப்போ அந்த தமிழ் அப்போ அகத்தியர் மாமுனிவர் இவர் சுந்தரநாதன் சிவயோகி அவர் நந்தி தேவன்கிட்ட போய் கேட்டார், எப்படி இந்த ஆகமங்களை இன்னும் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு. அப்போ நீ நேரம் இதுக்கு போ, தமிழ்நாட்டுக்கு போ, அங்கே அகத்திய மாமுனிவரை சந்தி அப்படின்னு யார் அனுப்புகிறா? நந்தியம்பெருமான் அனுப்ப அவருடைய ஏவலின் பிரகாரம் சுந்தரநாதர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு முன்னாலே வடநாட்டில் நிறைய யாத்திரைகளெல்லாம் முடிச்சுட்டு புனித தலங்கள்லாம் போயிட்டு, இப்போ நம்ம புனித யாத்திரைங்கிறோம்ல, இதெல்லாம் ஆரம்பித்தோர் முதல்ல சுந்தர யோகி தான். என்ன, சுந்தரநாதர் தான். அவர் அங்கேருந்து தல யாத்திரையாக ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போகிற வழியில் ஒவ்வொரு திருக்கோயிலையாக பார்த்து தரிசிச்சுட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டிலே திருவாவடுதுறை என்கிற இடத்துக்கு வந்தார். திருவாவடுதுறைக்கு வந்தார். அங்கே ஒரு பெரிய அரச மரம். அந்த திருவாவடுதுறையிலே அரச மரத்துக்கு கீழே அவர் அமர்ந்தார். புத்தனுக்கு எங்கே இது கிடைச்சது? ஞானம். போதி மரம். போதி மரத்தினுடைய அந்த காலத்து பேர் தான் அரச மரம். போதி மரம் என்பது இப்போ கயாவில் போய் பாருங்க, போதி மரம்ங்கிறது அரச மரம் தான், கிங் ஆஃப் ட்ரீஸ். ஏன் அது கிங்கு? மற்ற மரங்கள் எல்லாம் பகலில் வந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடும். ஆனால் அரச மரம் ஒன்று தான் பகலில் ராத்திரியில் எல்லா நேரத்துலையும் ஆக்சிஜனை வெளிவிடும். மற்ற மரமெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை நைட்டு வெளிவிடும். அதனால தான் மரத்துக்கடியில் படுக்காதம்பாங்க. வெயில் நேரத்தில் படுக்கலாம், சுகமாக இருக்கும். ஏன்னா அப்போ ஆக்சிஜனை வெளிவிடும் எல்லா மரமும். ஆனால் நைட்டு மரத்தடியில் படுக்கக்கூடாது. படுத்தா அது எங்கே வரும்? கார்பன் டை ஆக்சைடு வரும். ஆனால் அரச மரம் தான் எல்லா நேரத்திலும், காலையிலனாலும் சரி ராத்திரினாலும் சரி, நல்ல சுவாச காற்றை ஆக்சிஜனை தரக்கூடியது அரச மரம் என்கிற காரணத்தினால்தான் கிங் ஆஃப் ட்ரீஸ், அரச மரம் அப்படின்னு அதுக்கு பேர். அங்கே போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அந்த அரச மரத்தின் நிழலிலே அவருக்கு ஞானம் பிறந்தது. புத்தனுக்கு போதி மரத்திலே பிறந்ததைப் போல, மணிவாசக பெருந்தகைக்கு குருந்த மரத்தடியிலே பிறந்ததைப் போல அரச மரத்தின் கீழே அவருக்கு ஞானம் பிறந்தது. அப்படியே நிஷ்டையிலே அமர்ந்தார். அமர்ந்து 9 ஆகமங்களை, நல்லா கவனிங்க, திரும்பியும் சொல்கிறேன், முக்கியமான 9 ஆகமங்கள்.
ஏன் அவர் 28 ஆகமங்களையும் படிக்கலைன்னா, இறைவன் அவருக்கு வந்து அந்த பணி, இந்த 9 ஆகமங்களை மட்டும் நீ தமிழ் படுத்தினா போதும், இதிலே எல்லாம் அடங்கிருது. அதனால் இந்த 9ஐயும் தமிழ் படுத்தினார். அதனால தான் திருமூலர் திருமந்திரத்தை தொடங்கும் போதே சொல்லுகிறார், என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. இறைவன் தான் ஆகமத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த இறைவன் அந்த இறைவனுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய ஆகமத்தை தமிழ்படுத்துவதற்காக இந்த மண்ணுக்கு வந்தவர் அந்த சுந்தரநாத யோகி. அவரை சிவயோகின்னு சில புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. அவர் அப்படி அந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. அரச மரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் திருவாவடுதுறைக்கு கொஞ்சம் முன்னால் சாத்தனூர் என்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு அவர் வருகிற போது, யார், கைலாயத்திலிருந்து வந்த அணுக்கத் தொண்டராக இருந்த சுந்தரநாத சுவாமிகள் வருகிற போது அந்த இடத்துல பசுக்கள் எல்லாம் சுற்றி நின்று அழுதுகிட்டு இருந்தது ஒரு கூட்டமாக. இப்போலாம் மனுஷன் அழுதாலே கண்டுக்காம போயிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் பசுக்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்த உடனே மனம் இறங்கிய சுந்தரநாதர் அங்கே அருகிலே போய் அந்த கூட்டத்தை விலக்கி பார்த்தார். அங்கே அந்த பசுக்களை மேய்த்த இடையன், ஒரு இளம் வயசு பையன், அவன் செத்து கிடக்கிறான் ஹார்ட் அட்டாக்ல. உலகத்தில் ஹார்ட்னு சொல்கிறோம்ல, இதயத்தை இதை கண்டுபிடிச்சோம் யார் தெரியுமா? ஹார்வி என்று சொல்லக்கூடிய யூகே. நான் யூகேல லண்டனில் பார்த்துருக்கேன், அவருடைய மியூசியம்லாம் போயிருக்கிறேன். ஹார்வி என்ற ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சார், உள்ளுக்குள்ளே இதயம் என்று ஒன்று இருக்குது. எப்போ? 18ஆம் நூற்றாண்டில். உள்ள இதயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சவன் ஹார்வின்னு முட்டா பயிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதயம் என்பதை கண்டுபிடித்தவன் திருமூலன். திருமூலரை பேசுகிற போது நீங்கள் விஞ்ஞானத்தை பேசாமல் இருக்க முடியாது. வீட்டில் மனைவி அறுசுவை உணவுகளோடு விருந்து வச்சா, கணவன் நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இந்த ஊஞ்சல் பலகை இருக்கும் தெரியுமா, ஊஞ்சல் ஆடுறது வீட்டில் கூடத்தில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம். அந்த ஊஞ்சலில் போய் ஒரு தலானியை வச்சுட்டு அப்படியே சாஞ்சார். பக்கத்தில் கால் மாட்டில் மனைவி உட்காந்து தாம்பூலம் அடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். தாம்பூலம்னா வெத்தலையை எடுத்து, இந்த காலத்து பல பெண்களுக்கு தெரியாது அதெல்லாம் என்ன, அந்த காம்பை கிள்ளிட்டு பின்பக்கத்தை தடவி அதில் கொஞ்சோண்டு ஒரு விரல லேசாக சுண்ணாம்பு அதிகமாக வச்சா அவன் வெந்துடுவான். அதனால் பக்குவமாக வச்சு அதில் 2 பாக்கையும் வச்சு மடித்து கொடுக்குறதுக்கு பேர் தான் தாம்பூலம். ஒரு காலத்தில் வெத்தலை பாக்கு தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல், சாக்லேட்லாம் போட்டு கொடுக்குறாங்க தாம்பூல பையில். ஆனால் தாம்பூலம் என்றாலே அதில் வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம். வெத்தலை பாக்கு வச்சு மடித்து கொடுத்துட்டு இருந்தா. இவர் வாங்கி ஒரு வெத்தலை இதை சாப்பிட்டாரு. 2வது எடுத்து சாப்பிட போகிறாரு, படக்குன்னு நெஞ்ச பிடிச்சிட்டார். சொல்கிறது யார்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஹார்ட்னா என்னன்னே தெரியாது, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது மனுஷனுக்கு. என்ன, அந்த இடது பக்கமே அப்படியே நெஞ்ச பிடிச்சார். பிடிச்சோடனே என்னங்கண்ணா, கொஞ்சம் வலிக்குது, தண்ணி கொண்டு வான்னாரு. அந்தம்மா உள்ளே போய் தண்ணி, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தது. அந்த தண்ணியை வாங்கும்போதே பட்டுன்னு உயிர் போயிடுச்சு. திருமூலர் சொல்கிறாரு, அடப்பண்ணி வைத்தார். அடப்னா விருந்து, அடுமனை அப்படின்னு அடுப்புக்கு அதனால தான் பேர். அடுப்பு, அடுமனை, அடம் எல்லாம் வந்து உணவுக்கு உள்ள பேர்கள். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாருடன் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. திருமூலர் இதில் எத்தனை விஷயம் சொல்கிறார் பாருங்க. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாருடன் மந்தனம் கொண்டார், அது வரைக்கும் ஒன்றும் விஷயம் இல்லை. அடுத்தவரில் வச்சார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடின திருமூலர் சொல்கிறாரு, டேய் மனிதா, உனக்கு இடப்பக்கத்தில் இதயம் ஒன்று இருக்கிறது, அதில் வலி வந்தால் உன் உயிர் போயிடும். இதை முதல்ல அறிவியல் உலகத்துக்கு சொன்னவன் திருமூலன்.
ஹார்வி கண்டுபிடிச்சதுனால அதுக்கு ஹார்ட்னு பேர் வச்சான். ஆனால் அவருக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இதயம்னு ஒன்று இருக்குது, அதுவும் இடது பக்கம் இருக்குது. அதில் வலி வந்தால் மனுஷன் செத்து போவான். இந்த கொரோனாவில் லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்கல்ல, அவங்க யாருமே கொரோனாவால் சாகலை. கொரோனா அவர்களுடைய இதயத்தை பாதித்தனால் செத்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் உள்ள மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா மனிதர்களில் 90% பேர் இறப்புக்கு ஹார்ட் தான் காரணம். இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம், ஒரு சாமியார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா அந்த நூல் எவ்வளவு பெரிய கொண்டாடப்பட வேண்டிய நூல். ஒரு பாட்டு கூட தெரியாமல் இருக்கானே திருமந்திரத்தில். சின்ன பாட்டு, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதை படிக்கிறது என்னையா கஷ்டமா? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? உலகத்துக்கே விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஒரு நூல் இல்லையா? உயிரின் உண்மைகளை உலகத்துக்கு சொன்ன முதல் நூல் அல்லவா? இப்போ வெள்ளிக்கிழமை தோறும் நான் திருமந்திர கிளாஸ் ஜூமில் எடுக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு அம்மா தான் படிக்குது. கம்பன் அடிப்பொடி சா கணேசன் இருக்கார்ல, அவருடைய பேத்தி கண்ணகியம்மா, அது ஒன்று தான் தமிழ்நாட்டிலேருந்து படிக்குது. மீதியெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, பாரிஸ்லேருந்து, லண்டன்லேருந்து, கனடாவிலேருந்து. இதை என்ன ஆச்சரியம் தெரியுமா? படிக்கிறதுல 75% பேர் டாக்டர்ஸ். சத்தியம். என்னுடைய யூடியூப் சேனலை எடுத்து பாருங்கள், என் பேரை போட்டு பாருங்கள். அதில் ஒவ்வொரு வாரமும் திருமந்திரம் நான் நடத்துகிறது அப்படியே இதில் வருது. இது வரைக்கும் 87 வாரம் நடத்திட்டேன். அதில் உட்கார்ந்துருக்கவன் பூரா ஈழத்திலிருந்து வந்து அங்கே குடியேறிய டாக்டர்கள், பெரிய டாக்டர் பட்டம் வாங்கினுங்க. அவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. எப்படா இதெல்லாம் ஒருத்தன் சொல்ல முடியும் என்று. அப்போ அங்கே அந்த பசு கூட்டம் இருக்குல்ல, பசு கூட்டத்துக்கு ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்கில் விழுந்து கிடக்கிறான். உடனே இவர் பசுமாடுகள் அழுகிறதையே இவரால் சகிக்க முடியல. ஒரு மனிதன் செத்து போனால் அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால் என்ன பண்ணார், அவர் பெரிய சித்தர் திருமூலர். உண்மையிலேயே ஆரம்பத்தில் அவர் ஒரு சித்தராக தான் இருந்தார். திருமூலர்னு பேர் கிடையாது, சுந்தரநாத சுவாமிகள். அவர் கூடு விட்டு கூடு பாய்கிறது. 8 சித்தர்கள்னால் 8 வித்தையில் சிறந்தவர்கள், அட்டமா சித்தி. அதில் 8வது இது கூடு விட்டு கூடு பாய்கிறது. நம்ம உடம்பு கூட்டிலேருந்து உயிரை எடுத்து இன்னொரு உடம்பு கூட்டுக்குள்ளே செலுத்துவது. அந்த இறந்து கிடந்தவனை பிழைக்க வைத்தால் தான் பசுக்களுடைய துயரத்தை தீர்க்க முடியும். அதனால் அந்த சுந்தரநாத யோகி என்ன பண்ணார், தன்னுடைய உடம்பு கூட்டிலே இருந்த உயிரை எடுத்து அதற்குள்ளே விட்டார். இப்போ அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் இது பண்ணால, இந்த பாரிஜாத மலர் பறிக்க போகையில் கிளி உருவத்துக்குள்ளே போனார்ல, அது மாதிரி இவர் தன்னுடைய உடம்பிலே இருந்து சுந்தரநாத சுவாமிகள் அதை அவருக்கு அந்த இறந்து போன அந்த பையனுக்கு அவன் உடம்புல செலுத்தினார். அந்த பையன் பேர் தான் மூலன். அந்த பையனுடைய பேர் தான் மூலன். அவன் ஆடு மேய்க்கிற சிறுவன். அவன் படிப்பறிவெல்லாம் கிடையாது, அவனுக்கு பெரிய பக்திமானும் கிடையாது. அவன் ஆடு மேய்ச்சிட்டு போகிற சிறுவன். எல்லா வீடுகளையும் போய் அந்த பசு ஆடுகள் கால்நடைகள்லாம் கொண்டு வருவான், வந்து காலார மேய விடுவான். அப்புறம் திரும்ப சாயங்காலம் கொண்டு போய் அவங்கள விட்டுருவான், அதுக்கு ஏதாவது கூலி வாங்கிக்குவான். அப்படி பையன். அவன் இப்போ இறந்து கிடக்கான். உடனே இவர் வந்து தன்னுடைய உடம்புல இருந்து அந்த ஆவியை அவனுடைய உடம்புல செலுத்தினார். இப்போ மூலன் எந்திரிச்சிட்டான். இவர் வந்து சடலமாக இவருடைய திருமேனி கீழே விழுந்துருச்சு. இவர் என்ன நினச்சார், அதை ஒரு புதர் பக்கமாக ஓரமாக வச்சுட்டு, இவர் யார், மூலன், அவனுக்குள்ளே இருக்கிறது யார், சிவயோகி. இப்போ அவர் வந்து நேராக போய் எல்லா வீடுகள்லையும் அந்த மாடு இதுகளெல்லாம் விட்டார். விட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். அந்தம்மா ரொம்ப நேரமாச்சே கணவனை காணமே அப்படின்னு திருமணமான பையன், கொஞ்சம் வயசில் திருமணமானவன். அப்படியே அந்த அம்மா வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கு. இவர் போய் நிற்கிறாரு. உருவம் கணவனுடைய உருவம், ஆனால் உள்ளே இருக்கிறது கணவன் கிடையாது. அந்த அம்மாவுக்கு அது தெரியாதுல்ல, அதனால் உள்ளே கூப்பிட்றாங்க. இல்லை, நான் மரத்தடிக்கு போகிறேன், இனிமேல் நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன் அப்படின்ட்டு நேராக போயிடுறாரு. நேராக போய் பக்கத்திலே இருந்த திருவாவடுதுறையிலே அரச மரத்தின் கீழே அமர்ந்தார். நிஷ்டையிலே அமர்ந்தார்.
ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறப்பார். அதுக்காக அவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தார் அர்த்தம் இல்லை, சிந்தனை. ஒரு வருஷம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருப்பார். ஒரு வருஷம் கழித்தோடனே அப்படியே கண்ணை திறப்பார். திறந்து ஒரு 4 வரி பாட்டு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுவார். இந்த பாட்டுக்கு ஒருத்தன் 400 பக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கான். இந்த அன்பும் சிவமும் இரண்டென்பருங்கிறதுக்கே 400 பக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கான். அதில் அவ்வளோ பொருள் இருக்குது. ஒவ்வொரு அவர் முதல்ல தொடங்கின போது முதல் பாட்டு என்ன படித்தார் தெரியுமா? இப்போ எல்லாரும் திருமந்திர புத்தகத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பாட்டு இருக்கும் யாருக்காவது தெரியுமா? விநாயகர் வணக்கம் இருக்கும். என்ன வணக்கம் தெரியுமா? 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்புரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதுதான் பாட்டு அப்படின்னு திருமந்திரத்தில் புத்தகத்தை வாங்கினீங்கன்னா 3047 பாட்டில் முதல் பாட்டாக இதை போட்டிருப்பாங்க. அது தப்பு. அச்சாவிஸ்காரெல்லாம் அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா போடுறான் கிடையாது. யார் எழுதி கொடுக்காங்களோ அதை போடுறான். ஆனால் முதலாக அவர் பாடிய பாட்டு, திருமூலர் பாடியது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். யார் சொல்கிறான்னா, இப்போ நான் சொன்ன கதை இருக்க, இந்த திருமூலருடைய கதை, சிவயோகி மூலனுக்குள்ளே புகுந்ததனால் மூலன் திரு என்ற அடைமொழி சேர்த்து திருமூலர் என்று அழைக்கப்பட்டார். அந்த திருமூலர் முதலிலே ஒன்றவன் தானே என்றுதான் தொடங்கினார் என்று யார் சொல்றா? 12ஆம் நூற்றாண்டிலே திருமூலர் தேவ நாயனார், 63 நாயன்மாரில் அவரும் ஒருத்தர். சிவங்கோயிலுக்கு போனீங்கன்னா 63 நாயன்மாரில் திருமூலரும் அங்கே இருக்கிறாரு. அவருடைய வரலாற்றையும் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் தான் சொல்லுகிறது. அதிலே அவரை குறிப்பிடுகிற போது திருமூலர் என்று அவர் தான் முதல்ல குறிப்பிட்டார். அவருக்கு திருமூல தேவநாயனார் என்றால் தேவலோகத்திலிருந்து வந்தவர், கைலாயத்தில் இறைவனிடமிருந்து வந்தவர், இறைவனால் அனுப்பப்பட்டவர். எதற்காக? என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு ஆகமங்களை தமிழ்படுத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர் அந்த திருமூல தேவநாயனார். அவர் 3000 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். 3000 ஆண்டு எப்படி சார் வாழ முடியும்? ஏதாவது கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி இருக்கா? அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, விஞ்ஞானம் ஒத்துக்கிடுது. விஞ்ஞானம் ஒத்துக்கிடுது. ஒரு மனிதன் நினைத்தால் 3000 ஆண்டு காலம் வாழ முடியும். அந்த காலம் இருக்குல்ல, காலம், அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாரு திருமூலர். அதுக்கு பேர் காலக்கணக்கு. காலக்கணக்கு என்று ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு பிரகாரம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ முடியும். காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. மனிதர்களாக பிறந்திருக்கிற நமக்கு காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கு தெரியல. முதல்ல காற்றை பிடிக்க முடியுமா? இப்போ இங்கே காற்று இருக்குல்ல, ஃபேன் எதுவுமே போடலைனாலும் காற்று இருக்குது. என்ன, காற்று இல்லாத இடம் இருக்கா? காற்று இல்லாத இடம்னா சுடுகாடு தான், நம்ம செத்துரும். காற்று இல்லைன்னா எப்படி சுவாசிக்க முடியும்? எல்லா இடத்திலும் காற்று இருக்கிறது. ஆனால் அதை கண்ணால் காணவும் முடியாது, கையால் பிடிக்கவும் முடியாது. ஆனால் திருமூலர் பிடிக்க முடியும்னாரு. அதனால தான் அவர் 3000 ஆண்டு காலம் வாழ்ந்தார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அப்படி காற்றை பிடிக்கிற கணக்கை எவன் உணர்கிறானோ அவன் கூற்றை உதைக்கின்ற வல்லமை பெறுவான். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றம் தானே குறியது ஆகும். யமனே வந்து நிற்பான், வாசலில் வந்து நிற்பான். ஐயா, இன்னைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு உத்தரவு, வரீங்களாண்ணா? டேய், நான் இன்னும் ஒரு 7-8 வருஷமாவது மார்கழி விழாவில் பேசணும், அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொன்னால் போவானா? போக மாட்டான். ஆனால் போக வச்சார் திருமூலர்.
காற்றை பிடிக்கும் கணக்கறிந்தால் கூட்டத்தையே உங்களால் உதைக்க முடியும். நாவுக்கரசர் சுவாமிகள் கோயிலில் சும்மா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் அரசன் படை வீரர்கள்லாம் போனாங்க. போய் உங்களை உடனே வர சொல்லி எஜமான் உத்தரவு போட்டிருக்காரு. யாரா எஜமான்னாரு. அரசன். அரசன் உனக்கு வேணால் எஜமானாக இருக்கலாம், சம்பளம் கொடுக்குறான், எனக்கு சம்பளமாக கொடுக்குறான், எனக்கு அவன் எஜமான் இல்லை. இந்த நாட்டில் தானே நீ வாழ்கிற, அப்போ அவனுடைய குடி தானே நீ, அவனுடைய குடிமக்களில் ஒருத்தர் தானே அப்படின்னாங்க. உடனே அவர் அப்பர் சுவாமிகள் சொன்னார், நாம் ஆர்க்கும் குடியல்லும். நான் யாருக்கும் குடிமக்கள் இல்லைடா. எனக்கு தெரிந்தது சிவன் ஒருவன் தான். சிவனை தவிர வேற எவனும் எனக்கு தலைவனும் கிடையாது, எஜமானும் கிடையாது, அரசனும் கிடையாது. நாம் ஆர்க்கும் குடியல்லோம். வந்தவன் சொன்னா அந்த சேனாதிபதி, இப்படியெல்லாம் பேசினா உடனே வெட்டிடுவாங்க கழுத்தை. அவர் சொன்னார், வெட்டினாலும் எனக்கு உயிர் போகாது. நமனை அஞ்சோம், நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம். யாருக்கும் பணிய மாட்டேன். ஈசன் ஒருவனை தவிர எவனுக்கும் என்னுடைய தலை வணங்காது. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை எல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம். என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை. எங்க ஈட்டிய நெஞ்சுக்கு நேர குத்திக்கிட்டு நிற்கிறான். அப்ப சொல்றாரு, என்னாலும் எனக்கு இன்பம் தாங்கிறாரு. சொல்ல முடியுமாயா ஒருத்தன்? சட்டை கூட போடாத ஒரு ஆண்டி பண்டாரம் 71 வயசுல ஈட்டிக்கு இதயம் காட்டிய அந்த இரும்பு மனிதன், அவன்தாயா உலகத்தினுடைய முதல் போராளி. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கீங்களா? இப்போமாவது கோர்ட்டு கேஸுன்னு வருஷக்கணக்காக இழுத்தடிப்பாங்க. அப்போ முடியாட்சி காலம். அரசன் அங்கேருந்து வாணிக்கே தலையை வெட்டி கொண்டு வானா கொண்டு வந்துடுவாங்க. ஒன்றும் கோர்ட்லலாம் போய் எதுவும் கோர்ட் படியெல்லாம் ஏற முடியாது. சேக்கிழார் பெருமான் காலம் வரைக்கும் கோர்ட்டே கிடையாது. அரசன் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். அப்படி அரசன் உடனே சிரச்சேதம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட முடியாட்சி காலத்திலே ஈட்டிக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஒரு 71 வயசு கிழமை, நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்படோம், நடலை எல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை என்று பாடினால் அவனல்லவா உலகத்தினுடைய முதல் போராளி. அதுக்கு முன்னால் எவனாவது போராட்டி இருக்கானா? சேகுவாராவே 16-17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தவர். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சேகுவாரா தான் உலகத்தினுடைய முதல் போராளிங்கிறான். இல்லை, அப்பர் பெருமான் தான் அகிலத்தினுடைய முதல் போராளி என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வையுங்கள். என்னவோ ஆண்டி பண்டாரம் மடத்தில் போய் சுண்டலையும் சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டவன் இல்லை. ஆதிக்க வெறிக்கு எதிராக முதலாக போர்க்குரலை இந்த மண்ணிலே கொடுத்தவன் அப்பர் பெருமான். ஏன் அப்படின்னா, காற்றை பிடிக்கும் கணக்கை அவர் உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு மெடிடேஷன் தியானமெல்லாம் சொல்றோம்ல, கிட்டத்தட்ட 227 வகை வந்துருச்சு. இப்போ ரவிசங்கர் பாபானா அவர் ஒரு யோக கலை சொல்றாரு, பதஞ்சலி ஒருத்தர், வேதாத்ரி மகரிஷி வேற கலை, இவங்க யார் ஈசா அவங்க வேற கலை, சிவசங்கர் பாபா ஒரு கலை, சத்யஸ்ரீ சாய்பாபா அவர் ஒரு கலை. எல்லாருமே மெடிடேஷன் எல்லாருமே பண்ணுறாங்கல்ல. இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்ட அப்பன் இல்லை, தாத்தன் யாருன்னா திருமூலர். எல்லாமே திருமூலருடைய அந்த 3047 பாடல்களுக்குள்ளே அடங்கிய கலையைத்தான் யோகமாக வெளியே கொண்டு வந்தார்கள். மெடிடேஷன், யோகம், இந்த வார்த்தைகளையே, தியானம், யோகம் என்கிற வார்த்தைகளையே முதலாக பயன்படுத்தியவர் திருமூலர். ஒன்றும் இல்லைங்க, 1:4:2 இதான் அந்த கணக்கு. திருமூலர் சொல்லுகிற அந்த காலக்கணக்கு இருக்கிறதே, காற்றை பிடித்து நிறுத்தக்கூடிய காலக்கணக்கு இருக்கிறதே, அது 1:4:2 கணக்கில் வருதா? 1:4:2. என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுங்க, ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. நமக்கு மூக்கில் 2 மூக்கு, இது நம்ம ஒரு மூக்குன்னு சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக இது 2, வலது மூக்கு இடது மூக்கு. இதுதான் வலது, என்ன இது வலது மூக்கு இடது மூக்கு. தனியாக போய் உட்காந்துக்கிட்டு இந்த வலது மூக்கு இருக்குல்ல இதை அடைச்சிக்கிட்டு, இடது மூக்கு இருக்குல்ல
நான் சொல்லலை, திருமூலர் சொல்கிறாரு. என்ன, இந்த வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு, இதுக்கு சூரியகலை, இதுக்கு சந்திரகலை. இந்த வலது மூக்கை இப்படி அடைச்சிக்கிட்டு இந்த இடது மூக்கு இருக்குல்ல, இதுலேயே மூச்சை இழுக்கணும். இந்த மூச்சை உள்ளே இழுக்கணும். எவ்வளோ நேரம் இழுக்கணும் தெரியுமா? 16 நொடி, வினாடி. இது ஒரு நொடி. 16 நொடி என்ன, இதை உள்ளே இழுக்கணும். அது இழுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிக்கல், 2 மூக்கையும் அடைச்சிடும். அடைச்சிட்டு 64 செகண்ட் உள்ளே நிப்பாட்டணும். நான் சொன்னேன்னு நீங்கள் போய் நாளைக்கு போய் செஞ்சிடாதீங்க, அப்புறம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிவிட வேண்டியிருக்கும். ஆனால் திருமூலர் சொன்னார், அவர் காலத்துக்கு ஒவ்வாத சொல்லலை. அந்த இதை நான் சொல்ல போகிறேன் இப்போ. என்ன, திருமூலர் சொன்னது வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசி வழியா 16 செகண்ட் வரைக்கும் காற்றை இழுக்கணும். எனக்கு 2 செகண்ட்லேயே விட்டுருது. என்ன, 16 செகண்ட் உள்ளே இழுக்கிறீங்க. அதுக்கு பிறகு 2 மூக்கை அடைச்சிட்டு உள்ள 64 செகண்ட் நிப்பாட்டணும். 64 செகண்டு உள்ளே நிப்பாட்டணும். மூச்சை விடக்கூடாது. 64 செகண்ட்னா 1 நிமிஷத்தையும் தாண்டி அப்படியே நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் என்ன, வலது மூக்கு அடைச்சிங்களா, இப்போ இடது மூக்கு அடைச்சிட்டு இந்த வலது மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை விடணும். அது எவ்வளோ நேரம் விடணும் தெரியுமா? 32 நிமிஷம் விடணும். ஏறுகிற காற்றுக்கு பூரகம் என்று பெயர். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமதாம். யார்? திருமூலர். அவ்வளவு சொல்கிறாருங்க. சயின்ஸு இன்னைக்கு விஞ்ஞானம், அதனால தான் விஞ்ஞான உலகம் மிரண்டு போயிருக்கு. அவங்க நீங்கள் உலகத்திலே மேல்திசை நாடுகள், கீழ்த்திசை நாடுகளை விட மேல்திசை நாடுகள் எல்லாத்துலேயும் யோகா சென்டர் இருக்குங்க. எல்லாத்துலேயும் யோகா சென்டர் இருக்கு. நான் பல நாடுகளுக்கு சுற்றி இருக்கிறேன். ஏன்னா யோகா சென்டர் எல்லா நாடுகளையும் வச்சுருக்காங்க. யார்? பெரிய பெரிய டாக்டர்ஸ் அந்த யோகாவை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போது இந்த இதை அடைச்சிங்களே, இப்போ இதை அடைச்சிக்கிட்டு இதில் 32 விடணும். 16 ஏற்றுறீங்களே, ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமதாம். ஈரட்டுனா 2 8 16 இல்லையா? அதுக்கு ஏறும், அது உள்ளே ஏறுறது. அதுக்கு என்ன பேர்? பூரகம். உள்ளே நிறுத்துறீங்கல்ல, அப்போ உள்ளே கொஞ்சம் ஆறுதலாக உள்ளே அது ரெஸ்ட் எடுக்கல, நாம் ரெஸ்ட் எடுக்கல. உள்ளே போன காற்று அசைவு இல்லாமல் நிற்கிதில்ல, ரெண்டையும் ஓடிச்சிக்கிறா, ஆறுதல் அடையுதில்ல. அதனால ஆறுதல் கும்பகம் 64. உள்ளே ஆறி அப்படியே இருக்கும். அது எத்தனை செகண்டு? நிமிஷம் இல்லை, செகண்டு. 60. அதே முடியாது நம்மளால். 64 செகண்டு உள்ளே நிறுத்தணும். அதுக்கு பிறகு ஊறுதல் மெதுவாக விடணும். படக்குன்னு விட்டுறக்கூடாது. 64 செகண்ட் உள்ளே அடக்கினத படக்குன்னு விட்டிங்கன்னா நீங்கள் படக்குன்னு போயிடுவீங்க. என்ன, ரொம்ப எச்சரிக்கையான இது. என்ன, மரணத்தோடு உள்ள விளையாட்டு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வாசி யோகம்னு பேர். வாசி யாரு? வாசி யோகம். ஏன் வாசி யோகம் தெரியுமா? சிவாங்கிறத மாற்றி போட்டிங்கன்னா வாசி சிவா, ஏன்னா அது சிவனுக்கு செய்கிற யோகம். அதனால சிவா என்பதை மாற்றி போட்டால் வாசி. அதான் அதுக்கு பேர் வாசி யோகம். எவ்வளவு தத்துவம் இருக்குது தெரியுமா? நீங்கள் விபூதி பூசுகிறோம்ல, அதில் குங்குமம் வச்சுருக்கோம். நான் குங்குமம் வைக்கலை, ஐயாலாம் குங்குமம் வச்சுருக்கீங்க, அம்மாலாம் குங்குமம் வச்சுருக்கீங்க. விபூதி என்ன நிறத்தில் இருக்குது? வெள்ளை. எல்லா ஊர்லேயும் வெள்ளையாக தானே இருக்குது. சரி, குங்குமம் என்ன நிறத்தில் இருக்குது? சிவப்பு நிறத்தில் இருக்குது. வெள்ளை நிறத்திலே விபூதி, சிவப்பு நிறத்திலே குங்குமம். அதில் ஒரு சூட்சுமம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த மனித உடல் எப்படி பறந்தது? திருவின் கருக்குள் தேடி விழுந்து. யாரு? திருமூலர் சொல்றாரு.
எப்படி கரு உற்பத்தியாகிறது என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உடற்கூறுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத காலத்தில் திருமூலன் சொன்னா, திருவின் கருக்குழி தேடி விழுந்து ஆணினுடைய மரபணு விந்து இருக்குல்ல, உயிரணு, அதனை மரபணுன்னு சொல்கிறோம், ஜெனட்டிக்ஸ். அதே ஒரு பெரிய படிப்பாக இன்றைக்கி வந்துருச்சு. அதெல்லாம் ஊதி தள்ளிட்டு போனான் திருமூலர். என்ன, இந்த ஆணினுடைய மரபு அணு எங்கே போகுது? தாயினுடைய கருமுட்டைக்குள்ளே போகுது. இதுக்கு நல்லா கவனிங்க, திருமூலர் கொடுக்குற பேர், இதுக்கு சுக்கிலம், அதுக்கு சுரோனிதம். சுக்கிலம் சுரோதினத்துக்குள்ளே போய் சேருது. அது ஆயிரக்கணக்கான முட்டைகள் சேருது. அதில் ஏதோ ஒன்று தான் போராடி அந்த பைக்குள்ளே போகுது, கருப்பைக்குள்ளே போகுது. சரி, இதுக்கும் விபதிக்கும் குங்குமத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, திருமூலர் தான் சொல்கிறாரு, உள்ளே போகிற ஆணினுடைய மரபணு வெள்ளை நிறம், அங்கே இருக்கக்கூடிய கருமுட்டை சிவப்பு நிறம். இத்தனை நாள் விபூதி குங்குமம் வைக்கிறோம்ல, யாராவது நினச்சி பார்த்துருக்கோமா? ஏன் இந்த காம்பினேஷன்? அடை வச்சா அவியல் காம்பினேஷன் நல்லா இருக்குங்கிறோம். ஆனால் நெத்தியில் நீர் வச்சா அதுக்கு குங்குமம் காம்பினேஷன் வச்சா அதுக்காக தான். குங்குமத்து பல பலன்கள் இருக்குது. இந்த ஆக்சுவலாக பெண்கள் குங்குமம் மட்டும் வைக்கிறதா இருந்தால் இந்த 2 புருவத்துக்கு மத்தியில் தான் வைக்கணும். இதுக்கு பேர் தான் ஆஞ்ஞை. 6 ஆதாரம் இருக்குல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை. வயிற்றுக்குள்ளே இருக்க குண்டலினி சக்தியை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பணும். அதுக்கு தான் அந்த தியான பயிற்சி. இந்த மூச்சை இழுத்து விடுறது வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. இந்த மூலாதாரத்திலே ஒரு குழந்தை பிறக்கிற போது தாயிடத்திலே இருந்து தொப்புள் கொடி மூலமாக ஒரு கனச்சூடு அந்த குழந்தைக்கு வருது. பிறக்கும் போதே குழந்தை கழுத்தில் கை வச்சு பார்த்தீங்கன்னா சூடு இருக்கும். சூடு இல்லைன்னா குழந்தைக்கு ஆபத்து, இல்லை குழந்தை செத்தே பிறந்திருக்குன்னு அர்த்தம். பிறக்கும் போதே குழந்தைக்கு சூடு இருக்குது. அந்த சூடுக்கு கனச்சூடுன்னு பேர். அது தாயிடத்திலே இருந்து வருகிறது என்று திருமூலர் சொல்கிறார். இந்த சூடு கூடுனாலும் ஆபத்து, ஜுரம். குறைஞ்சா ஜன்னி ஆபத்து. கூடுனாலும் செத்துருவான், குறைஞ்சாலும் செத்துருவான். அந்த வெப்பத்தை அப்படியே அவனுடைய உடம்பிலே நிலைநிறுத்துவதற்கு அவன் சாப்பாடை தான் சாப்பிடணும். என்ன, நாம் சாப்பிடுகிற உணவின் மூலமாக அதான் உணவே மருந்து அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. மருந்து போல உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வெப்பநிலை ஒரே சீராக இருக்கும். கூடுனா காய்ச்சல் 1-2 கூடலாம், மொத்தமாக 7-8 கூடுனா போய் சேர்ந்துருவான். அதே மாதிரி 7-8 குறைஞ்சா போய் சேர்ந்துருவான். இந்த ஒரு மனிதனுக்கு நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு அவன் உயிரோடு இருப்பதற்கு தேவையான வெப்பநிலையை சமப்படுத்துவதற்கு ஏற்ற உணவு வகைகள் எவனுக்கு கிடைக்கிறதோ அவன் வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவன், மற்றவன் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவன். வறுமை கோடுங்கிறது அப்படி தான் போட்டுது கவர்மெண்ட். நம்முடைய உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தோடு உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க. இல்லை அதுக்கே 4 இடத்துல கையேந்த வேண்டியிருந்தால் அது வறுமை கோட்டுக்கு கீழே. இதையும் திருமூலர் தான் சொன்னார். இன்னொன்று சொன்னார் பாருங்க, ஐயோ மிரண்டு போயிடுவீங்க. நீங்கள் இன்றைக்கி ஸ்கேன் வந்துருச்சு, பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா, ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஸ்கேன், அல்ட்ரா ஸ்கேன்லாம் வந்துருச்சுல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு திருமூலர் சொல்கிறாரியா, பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முதலாக உலகத்துக்கு அறிவித்தவன் யார் என்றால் திருமூலர். மறந்துடாதீங்க. அதை விட இன்னொன்று, பிறக்கக்கூடிய குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதால் குழந்தை பிறக்கிறது. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிற போது, நல்லா கவனிங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிற போது, புணருகிற போது ஆணினுடைய மூச்சுக்காற்று ஒரே சீராக இருக்குமானால் அப்படி இருக்காது.
ஆனால் ஒருவேளை அப்படி சீராக இருக்குமானால் பிறக்கக்கூடிய உங்கள் குழந்தை 100 ஆண்டுகள் வாழும். சத்தியமணி சொல்றாரு, உங்களுடைய மூச்சு காற்று எல்லாமே அந்த வாசியோகம் தாங்க. என்ன, கலவியின் போது கூட வாசியோகத்தை பண்ணணும்னு சொன்னவன் திருமூலன். எவ்வளோ பெரிய மகான் பாருங்க. என்ன, சரி சார், அப்படி சீராக இல்லாமல் விட்டு விட்டு வந்தால், நீங்கள் காமம் வருகிற போது மனிதனுக்கு மூச்சு சீராக இருக்காது. காமம் வருகிற போது, கோபம் வருகிற போது, வேகம் வருகிற போது, துயரம் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது அவனுடைய மூச்சு சீராக இருக்காது. அதனால தான் கோபப்படாதீங்க, அதனால தான் காம வயப்படாதீங்க அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்றது காரணம். ஏனென்றால் இவையெல்லாம் மூச்சு பயிற்சியை சீராக இல்லாமல் விட்டு விட்டு வர வைக்கும். அப்படி விட்டு விட்டு வருமானால், ஒரு ஆணும் பெண்ணும் கலவியின் போது அந்த மூச்சு காற்று சீராக வராமல் விட்டு விட்டு வருமானால் பிறக்கக்கூடிய குழந்தை 20 அல்லது 30 வருஷத்துக்கு மேலே இருக்காது. இதைவிட ஆணும் பெண்ணும் சேருகிற போது தாயினுடைய இந்த கற்ப பனிக்குடம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எந்த யூனிவர்சிட்டியில் கடவுள் உணர்த்தி இருக்கிறாருங்க திருமூலருக்கு. அந்த மாதா உதரத்தில் வயிற்றில் மலம் அதிகமாக இருந்தால், கழிவுகள் அதிகமாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாக பிறக்கும். மாதா உதரம் மலமிகள் ஊனமாம். சரி, அதில் நீர் அதிகமாக இருந்தால், கழிவு நீர் அது நிறைய தேங்கி இருந்ததுன்னு வைங்க, மாதா உதரம் சலமிகள் மூங்கையாம், ஊமையா பிறப்பான். மலம் அதிகமாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை மந்தமாக பிறக்கும். ஊனம்ங்கிறதுல அறிவிலே ஊனம், மந்தமாக பிறக்கும், அறிவே இருக்காது அவனுக்கு. என்ன, அதில் ஜலம் அதிகமாக இருந்தால், நீர் அதிகமாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை ஊமையாக பிறப்பான். ரெண்டும் அதிகமாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை கண் இல்லாமல் பிறக்கும். அவ்வளவு சயின்ஸ். இன்னைக்கு விஞ்ஞான உலகம் திருமூலன் சொன்னதில் 100% கூட இன்னும் ஆராயலை. இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் இன்னும் ஒரு 100-200 ஆண்டு காலத்துக்கு பிறகு விஞ்ஞான உலகம் உண்மை என்று நிரூபிக்கும். அப்பொழுது நாம் இருப்போமோ இல்லையோ, திருமூலன் இருப்பான், திருமந்திரம் இருக்கும். எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நாயக்கண்டா கள்ளக்காணும், கள்ளக்கண்டா நாயக்காணும். கேள்விப்பட்டிருக்கீங்களே? கள்ளக்கண்டா நாயக்காணும், நாயக்கண்டா கள்ளக்கானோன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. நாம் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறோம்? ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு நாய் கடிக்க வருது, கல் தேடுறோம், கிடைக்கல. ஆனால் ரோட்டில் ரோடு போடுறதுக்காக ஜல்லிக்கல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்க்க ஒரு நாய் இருக்காது. இவ்வளவு கல் இருக்குது, ஒரு நாயும் இல்லை அடிக்கிறதுக்கு. நாயக்கண்டா கல்லை காணோம், கல்லை கண்டா நாயக்கானோம். இப்படி ஒரு அபத்தமான பழமொழியை ஒரு தமிழன் சொல்லுவான் ஐயா? தமிழனுடைய பழமொழியெல்லாம் எவ்வளவு ஆழமான அர்த்தமுள்ள ஒரு பழமொழி தெரியுமா? இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தன் ஒரு கண்காட்சி மியூசியத்துக்கு போயிருக்கிறான், பழைய பொருள்கள் கண்காட்சியில். 2 பேர் போயிருக்காங்க. அதில் ஒரு நாய் சிலை இருக்குது, ஒரு நாய் சிலை அங்கே இருக்குது. போனதில் ஒருத்தன் வந்து நாய் வியாபாரி, இன்னொருத்தன் கல் வியாபாரி. இந்த நாய் வியாபாரி பார்க்குறான், பார்த்துட்டு டேய் இது ராஜபாளையம் கோம்பன் ஆயிடாங்கிறான். அவனுக்கு அது கல் தெரியல. ஆனால் அந்த கல் வியாபாரி பார்க்குறான், டேய் இது ராஜஸ்தான் மார்பிள் மாதிரி இருக்குடான்னா. எது உண்மை? ரெண்டுமே உண்மை தான். ஆனால் கல்லை பார்த்தவனுக்கு நாய் தெரியல, நாயை பார்த்தவனுக்கு கல் தெரியல. திருமூலர் இதை அப்படியே நாயை வந்து யானையாக மாற்றினாரு, கல்லை வந்து மரமாக மாற்றினாரு. மரத்தை மறைத்தது மாமத யானை. தேரில் வந்து ஒரு யானை சிற்பம் இருக்குது, மரத்தேர், நல்ல பர்மா தேக்கு. 2 பேர் போகிறாங்க. ஒருத்தன் யானை பாகன்,
டேய் காதெல்லாம் பெருசாக இருக்குது, இது ஆப்பிரிக்கா காடுகளில் உள்ள யானை மாதிரி தெரியுதுன்னா. ஆனால் கூட போனேன்னு சொன்னால், டேய் இது அழகான பர்மா தேக்குடா. தேக்கு வந்து பர்மாவில் தான் முன்னால், அங்கே பர்மா தேக்கு தான் நமக்கு இம்போர்ட் பண்ணி வீடுகள், பழைய வீடுகள்லாம் கட்டினாங்க. ஒருத்தன் பர்மா தேக்குங்கிறான், ஒருத்தன் யானைங்கிறான். யானைன்னு நினச்சி பார்த்தவனுக்கு மரம் தெரியலை, மரம்னு நினச்சி பார்த்தவனுக்கு யானை தெரியலை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரம்னு பார்க்குறவனுக்கு யானை தெரியலை, யானைன்னு பார்க்குறவனுக்கு மரம் தெரியலை. இதை எதுக்காக சொல்ல தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கடவுள் தெரிய மாட்டான். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு பெரிதாகப்பட்டால் பரம்பொருள் உங்களுக்கு தெரிய மாட்டான். ஆனால் பரம்பொருள் தான் பெரியவன் என்று நினைத்தால் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தூசாயிரும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பஞ்சபூதம். இந்த உடம்பே பஞ்சபூதத்தால் ஆனது தான். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ஒரு பழமொழியே எவ்வளோ அழகா ஒரு பெரிய நுட்பத்தை சொன்னான். இந்த உடம்பு இருக்குல்ல, உடம்பு, இந்த வாசி யோகத்தையே எதுக்காக அவர் வலியுறுத்தினா தெரியுமா? உடம்பை பலப்படுத்தணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பு நல்லா இருந்தால் தான் மார்கழி விழாவில் வந்து பேச முடியும். நேற்று வரைக்கும் காய்ச்சலாக இருந்தது. இன்றைக்கி மார்கழி விழாவில் 2 மணி நேரம் பேசணுமேன்னு சொல்லி மாத்திரைலாம் அள்ளி போட்டு அதுக்கேற்ற சாப்பாடு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும் இல்லையா? உடம்பு இருக்குல்லங்க, உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நான் சங்கர நாராயணன், அப்படி தானே? இப்போது இந்த சங்கர நாராயணன் எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல, எங்கள் அப்பா அம்மா வச்சது. சங்கரங்கோயில் இருக்குல்ல, அங்கே உள்ள சாமி வந்து அர்த்தனா திருச்செங்கோட்டில் அம்பாளும் சிவனுமா இருப்பாங்கள்ல, அங்கே பார்த்தா பாதி பெருமாள் பாதி சிவன். சங்கரங்கோயிலில் கருவறையிலேயே அப்படி தான் இருக்கும். என்ன, பாதி சிவனாகவும் பாதி சங்கரனாகவும் பாதி நாராயணனாகவும் இருக்கக்கூடிய வடிவம். அங்கே நேர்ந்துக்கிட்டு நான் பிறந்தேன், அதனால் எனக்கு சங்கரநாராயணன் பேர் வச்சாங்க. இந்த பேர் என்னுடைய உடம்புக்கா உயிருக்கா? உடம்புக்கா? என்னுடைய இந்த பேர் சங்கரநாராயணன் என்கிற பேர் என்னுடைய உடம்புக்குன்னு ராம்குமார் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போது நெருப்புன்னு சொன்னால் வாயா விந்துற போது திடீர்னு ஒரு நாள் மூச்சு விட மறந்துட்டேன். வீட்டில் ஒரு பெஞ்சில் படுக்க வச்சுருக்குறாங்க. ராம்குமாரே வர்றாரு. ஐயோ நல்லா பேசினாரே, நல்லா உலகமெல்லாம் புகழ் வாங்கினாரே, இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, சங்கர நாராயணனை எப்போ எடுப்பீங்க அப்படின்னா கேட்பாரு. சவத்தை எப்போ எடுப்பீங்க, புணத்தை எப்போ எடுப்பீங்க, அப்படி தானே கேட்பீங்க. இந்த உடம்புக்குத்தான் என்னுடைய பெயர் என்று சொன்னால், உடம்பு இருக்குல்ல, சங்கர நாராயணன் இறுதி யாத்திரைக்கு தயாராகிட்டாரா அப்படின்னு கேட்பாரா? இல்லை. உடம்பு இல்லை என்று சொன்னால் இந்த பேர் உடம்புக்கு இல்லை. அப்போ இந்த உடம்பு எதுக்கு? இந்த பேர் யாருக்கு? உயிருக்கா? நம்ம ஸ்டூடெண்ட்டு இதான் எதிர்த்தாப்பில் தான் இருக்கிறாரு. என்ன, படிக்கும்போது நல்லா கேட்பார். சில பேர் படிக்கும்போது கேட்க மாட்டாங்க. அவர் படிக்கும்போது நல்ல மாணவர். இப்போயும் வந்து நம்ம நிகழ்ச்சி நடக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுவார். கடந்த 7-8 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கார். ரைட்டு. இப்போது உயிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு இறுதி ஊர்வலம்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு வர்றேன். உடம்பெல்லாம் எரிச்சாச்சு. 2 நாள் கழித்து நடுராத்திரி ஒரு 11:30 மணி 12 மணிக்கு அங்கே வானலோகத்தில் எங்கேயாவது ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அதை முடிச்சுட்டு வர்றேன். வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுறேன். நீ கதவை திறக்கிற, நான் நிற்கிறேன். பாருங்கள் தமிழாசிரியரே, 2 நாளாக எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்பீங்களா? ஐயோ பேய் பேயின்னு பயந்துக்கிட்டு உள்ளே ஓடிடுவீங்க இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்ன வச்சிங்க?
ஆவி அல்லது பேய். உயிர் இல்லாத உடம்பை பிணம்ங்கிறீங்க, உடம்பு இல்லாத உயிரை பேய்ங்கிறீங்க. அப்போ சங்கரநாராயணன் என்றால் சங்கரநாராயணன் = பேய் ப்ளஸ் பிணம். அதானே? அது உயிருக்கும் கிடையாது, உடம்புக்கும் கிடையாது. உயிர் உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்குத்தான் பேர். உயிர் போயிருச்சுன்னா திருமூலர் சொல்றாரு, பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. எங்க அப்பா அம்மா ஆசையா தவம் இருந்து சங்கரங்கோயிலில் வேண்டிக்கிட்டு எனக்கு பெத்தெடுத்து சங்கரநாராயணன் ஒரு பேரை வச்சு உலகம் பூரா அந்த பேர் பரவுற வகையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் 5 நிமிஷம் உயிர் போயிடுச்சுன்னா பிணம். பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையங்காட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. நீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உடம்பை பேணலாம், உயிர் போய்விட்டால் உடம்பை நீங்கள் பேண முடியாது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இன்னொன்று, புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும். உடம்பு திடகாத்திரமாக இல்லைன்னு வைங்க, ஒரு ஆரோக்கியமான உடம்பு இல்லைன்னா புஸ்தகத்தை எடுத்து படிக்க முடியுமா? தூக்கம் வரும், களைப்பு வரும், சோர்வு வரும். அப்போ நான் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்ய முடியுமா? இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் பேச முடியுமா? முடியாது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்படு மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். வலிமை மிக்க மெஞ்ஞானமும் வராது. அப்போ உடம்பு நல்லா இருந்தால் தான். எங்கள் பசியோடு இருந்தால் பகவத்கீதையை படிக்க முடியுமா? முதல்ல 10 புரோட்டாவை உள்ளே போட்டு அப்புறம் தான் பகவத்கீதையை தேடுவீங்க. என்ன? அப்போ உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்படு மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்பு, அவர் வாசி யோகத்தை வலியுறுத்துவதற்கு காரணம், இந்த உடம்பை நாம் தயார் செய்ய வேண்டும். எதுக்கு? கோயிலாக்கணும். மனசுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார். திருமூலர் சொன்னாரு, டேய் முட்டா பயிலெல்லாம் நீங்க வானத்தில் போய் கடவுளை தேடாதீங்க. அவன் சத்தியலோகத்திலையும் இல்லை, வைகுந்தத்திலையும் இல்லை, கைலாயத்திலையும் இல்லை. அவன் எங்க இருக்கான் தெரியுமா? நீ எங்க தேடலையோ அங்க உட்கார்ந்துருக்கான். என்கிட்ட ஒரு அப்பா வந்து சொன்னாரு, பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். என்ன, காசு எங்க வச்சிருந்தாலும் எடுத்துறான், பணம் எந்த இடத்துல வச்சாலும் எடுத்துறான், எடுத்துட்டு போய் ஏதாவது வாங்கி தின்றான். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணன்னு தெரியலன்னு. என்ன, அடுப்படியில் வச்சேன், டிவி ஸ்டாண்டில் வச்சேன், பீரோவில் வச்சேன், எங்கே வச்சாலும் எடுத்துறான்னு. நான் சொன்னேன், ஒரு நல்ல ஐடியா, பேசாமல் பணத்தை அவன் பாடப்புத்தகத்தில் வச்சுருங்க. அது ஒன்று தான் அவன் ஓப்பன் பண்ணாத இடம். அதை ஒன்று தான் ஓப்பன் பண்ணவே மாட்டான். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. என் உடம்பை ஒரு காலத்தில் நான் சரியாக கவனிக்கல, ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுது, அவன் வேற எங்கேயும் இல்லை, சத்தியலோகத்தில் இல்லை, பிரம்மலோகத்தில் இல்லை, கைலாயத்தில் இல்லை, அவன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறான். யாரும் தேடாத இடம் இதுதான். யாரும் உள்ளே புகுந்து நம்ம உள்ளத்தை ஆராய்ச்சி பண்ணுறோமா? இல்லை, உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கான். தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ. தேன் இருக்கு, நாக்கில் வச்சா எப்படி இருக்கு? இனிக்குதா? கண்டிப்பாக இனிக்கு தானே செய்யுது. அப்போ அந்த இனிப்பு எங்கே இருக்குது? தேனுக்குள்ளே இருக்குது. இனிப்பை மட்டும் தனியாடு முடியுமா? அது மாதிரி இறைவன் ஊனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான். அவனை நீங்கள் தனியாக பிரித்து குமரகிரியில் வச்சு கும்பிட்டாலும் என்ன, அவன் இருக்கிறது உங்கள் உள்ளத்துக்குள்ளே. தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் அறிவு கற்றவர்கள்ங்கிறாரு. தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. உள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அதான் சித்தர்கள் சொன்னாங்கல்ல, நட்ட கல்லை, ரோட்டில் மயில் கல் இருந்தால் கூட அதுக்கு ஒரு பொட்டு வச்சு மாலையை போட்டால் ஒரு உண்டியில் கையோட வச்சுறாங்க நம்மால். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி
கரித்துவம் அறியுமோ. சுட்ட சட்டி இருக்குல்ல, சட்டி நல்ல கறி, வாசனை மிகுந்த கறி, அதை சட்டியில் வைக்கிறோம். அதை பிடிச்சி தூக்குறதுக்கு ஒரு சட்டுவ துணின்னு வச்சுருப்போம், அழுக்கு துணி. அதை போட்டு நம்ம சாப்பிடுவோம், காலங்காலமாக சாப்பிடுவோம். ஆனால் அதை டெய்லி பிடிச்சி இறக்குதே அந்த துணி, அதுக்கு அந்த கறியினுடைய சுவை தெரியுமா? அது மாதிரி இருக்கும். நாம தான் அந்த கிழிஞ்ச கந்த துணி. உள்ள சிவபெருமான் என்கிற கரிச்சுவை இருக்கிறது. அதை அறிய முடியாமல் இருந்தால் நம்ம அறிவில்லாதவங்க தானே, இல்லையா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. வாசி யோகம் உயிரை நமக்கு வளர்க்கும் மூச்சு பயிற்சி. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் 16 பூரகம், 64 இது கும்பகம், அதுக்கப்புறம் வெளியே விடுறமே, அதுக்கு பேர் ரேசகம்னு பேர். ஊறுதல் 32 ரேசகம், ரேசகம் அப்படின்னு அதுக்கு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தியானம்னா எப்படி சார் செய்ய முடியாதுன்னா எதுக்காக அவர் சொல்கிறாரு? செய்ய முடியாத ஒரு வேலையை எதுக்காக சொல்லணும் ஒருத்தன்? அவர் எப்படி மகானாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்கிறதுடைய உள்ள அர்த்தம் என்னவென்றால், அதான் நான் சொன்னேன், 1:4:2. எப்படி தெரியுமா? உங்களால் 16 செகண்ட்ஸ் உள்ளே இழுக்க முடியாது, 64 செகண்ட் உள்ளே வைக்க முடியாது, 32 செகண்ட் மெதுவாக வெளியே விட முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சா என்ன செய்யலாம்னா, 1 செகண்ட் செய்யலாம்ல, 1 செகண்ட் செய்யலாம்ல. இந்த இதை மூடிட்டு 1 செகண்டு, ஓகே தானே? ரைட்டு. அப்புறம் 1 செகண்டு ஆச்சா, அப்புறம் 1 செகண்டு. இது செய்ய முடியுமா? செய்ய முடியும் தானே? 1 செகண்டு உள்ளே இழுக்கணும், 4 செகண்டு உள்ளே நிறுத்தணும், 2 செகண்டு வெளியே விடணும். இதான் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது. ஒரு தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா 1:4:2 மறந்துடாதீங்க. ஒரு தடவை 1 செகண்டுக்கு உள்ளே இழுங்க. அது இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், அல்லது இதில் முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் செய்யலாம். ஏன்னா இப்போ 1 செகண்டு உள்ளே இழுக்கலாம், 4 செகண்டு உள்ளே வைக்கலாம். இந்த இப்போ 4 செகண்டு வைக்கலாம்ல, அப்புறம் 2 செகண்டு வெளியே விட்றோம். இப்போ நான் எடுத்துகிட்டு விட்றேன், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, கண்டினியூஸாக செய்யணும். இப்படி 1 செகண்ட் இழுத்துறீங்க, 4 செகண்ட் உள்ளே வச்சுறீங்க, அப்புறம் கையை எடுத்துக்கூடாது, அப்படியே அடுத்த இதை எடுத்து 2 செகண்ட் வெளியே விடுறீங்க. இது முதல் நாள். 2வது நாள் 2 செகண்டு உள்ளே இழுக்கிறீங்க, 8 செகண்ட் உள்ளே நிறுத்துறீங்க, 4 செகண்ட் வெளியே விடுறீங்க. இல்லை உங்களுக்கு முடியலையா, முதல் நாள் செஞ்சதே செய்யுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்படி தான் தியான பயிற்சி. இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். நீங்கள் 16 32 16 64 32ங்கிறத 1:4:2 அப்படின்னு வச்சுட்டு மறுநாள் 2 8 4 மூணாவது நாளோ அல்லது ஒரு வாரம் கழிச்சோ இப்படியே நீங்கள் வசப்படுத்தி கொண்டே வந்தால் ஒரு நாள் உங்கள் உடம்பு உங்களுக்கு வசப்படும். அப்படி வசப்பட்டால் அங்கே இறைவன் உட்கார்ந்துருவான். உள்ளம் பெருங்கோயில். நம்ம உள்ளம் தாங்க கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். வள்ளல் புராணாருக்கு வாய் கோபுர வாசல். இதுதான் கோபுர வாசல். உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், வள்ளல் புராணாருக்கு வாய் கோபுர வாசல். கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. கள்ளப்புலன் திருட்டு பய யாரு? கண்ணு, காது, மூக்கு, வாயி, மெய். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5மே பொல்லாத திருட்டு பயலுக. யார் சொல்றா? திருமூலர். கள்ளப்புலன். மற்றதுக்கெல்லாம் அடமொழி கொடுக்கல, இந்த திருட்டு பய இருக்கானேன்னு இவனுக்கு தான் அடமொழி கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? நம்மை திருட்டுத்தனத்துக்குள்ளே ஆட்படுத்துவது அதுதான். கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்க, நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, ஜல்
ஜல்லுன்னு சத்தம் கேட்கு. முதல்ல காது தப்பு பண்ணுதா? அதை காது தானே கேட்குது. மனுஷன் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கையில் முதல்ல சதப்பிண்டமாக தானே இருக்கான். அவனுக்கு முதல்ல தோன்ற ஆர்கன் காது தான். எந்த டாக்டர்னாலும் கேட்டு பாருங்கள். முதல்ல அதனால தான் முதல்ல அது தப்பு பண்ணுது. கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையிலையே ஜல்னு சத்தம் கேட்டால் உடனே காது தப்பு பண்ணுது. அடுத்தது காது தப்பு பண்ணிடுச்சுல, என்ன கண்ணை திறக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அதை விட்டு நகலாது. ஆனால் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துடுச்சு. ஏன்னா கொலுசு போட்டிருந்தாலே அது பொண்ணு தான். அதுவும் எங்கள் ஊர்லலாம் கிளவி மாதிரி கொலுசு போட மாட்டாங்க. அதனால் கொலுசு போட்டிருக்கு, பக்கத்தில் வந்தாச்சு. வந்தால் நல்ல அருமையான மல்லிகைப்பூ மனம். ரெண்டாவது எது தப்பு பண்ணுது? மூக்கு. முதல்ல காது தப்பு பண்ணிச்சு. அதான் ஃபஸ்ட்டு ஆர்கன் மனிதனுக்கு உருவாகிறது. அதனால் ஃபஸ்ட்டு தப்பு அதான் பண்ணுது. திருட்டு போய என்ன காது தப்பு பண்ணுது. இந்த காது தான் நல்ல விஷயங்களையும் கேட்குது. ஆனால் இதான் தப்பும் முதல்ல பண்ணுது. காது, அப்புறம் மூக்கு, அப்புறம் பக்கத்தில் வந்ததும் அதுக்கு மேலே நமச்சிவா அது சிவாய நம்ம ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தா ஒரு அழகான அப்சரஸ் மாதிரி ஒரு பொண்ணு. என்ன முதல்ல காது தப்பு பண்ணிச்சு, அப்புறம் மூக்கு தப்பு பண்ணிச்சு, இப்போ கண்ணு தப்பு பண்ணிடுச்சா? கோயிலில் போய் அதை செய்யலாமா? என்ன கோயிலில் போய் அந்த தப்பை பண்ணுது. இப்போ பொண்ணு அழகாக இருக்கா. பார்த்தா கல்யாணமாகாத பொண்ணு. இந்த காலத்தில் கல்யாணமான பொண்ணாக இருந்தாலே விட மாட்டாங்க. என்ன கல்யாணமாகாத பொண்ணாக இருக்கா, ஒரு அழகான பொண்ணாக இருக்கா, அவட்ட பேச்சு கொடுக்கலாமே அனு வாய் பேச ஆரம்பிக்க. ஏங்க நீங்கள் இந்த அம்மாப்பேட்டையில் தானே இருக்கிறீங்க, அந்த செங்குந்தர் மண்டபத்துக்கு ஏற்ற சந்தில் தானே இருக்கீங்க, மாசிலாமணி வீட்டுக்கு அடுத்த வீடு தானே, அது எங்கேயாவது மாசிலாமணி யாருன்னு சொல்லி கொடுத்தாதீங்க. இல்லை வேறு எங்கேயாவது, அது எங்கேயாவது ஜங்ஷன்லேருந்து வந்திருக்கோம். ஆனால் பேச்சு கொடுக்கணும்ல, தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பேச்சு. என்ன இல்லைங்க நான் சூரமங்கலத்துலேருந்து வரேன் அப்படின்னு அது சொல்லணும். இப்போ அது பேச்சு கொடுக்காம முறைச்சிட்டு போயிடுச்சுன்னா விட்டுருவான். ஆனால் பேச்சு கொடுத்துட்டான்னா பக்கத்தில் போய் லேசாக டச்சிங். காது தப்பு பண்ணுது, அதுக்கடுத்து மூக்கு தப்பு பண்ணுது, அடுத்து கண்ணு தப்பு பண்ணுது, அதுக்கடுத்து வாய் தப்பு பண்ணுது, கடைசியில் உடம்பு உரசி பார்த்தா என்னன்னு தப்பு பண்ணுது. அதனால தான் கள்ளப்புலன் ஐந்தும். பாருங்கள், அந்த ஒரு 3 எழுத்தில் எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா மற்ற எதுக்கும் அடமொழி கொடுக்கல. உள்ளம் பெருங்கோயில், உள்ளத்துக்கு ஏதாவது செம்மையான உள்ளம், அறிவான உள்ளம்னு ஏதாவது கொடுத்தாரா? இல்லை, உள்ளம் பெருங்கோயில். ஏன்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அவைகளை தீமைக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது எது என்றால் இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய நவத்வாரங்கள், 9 ஓட்டை. இதுதான் நாம் இறைவனை நினைத்தால் கூட அந்த நினைப்பை ஒரே மனதாவில் இறைவனை தொழணும். ஆனால் அதை ஒன்றா இல்லாமல் 9ஆ திருப்பி விடுது இந்த 9 ஓட்டையும். மனிதனுடைய உடம்பிலே உள்ள நவத்வாரங்களும் அவனை பாவத்துக்குள்ளே சேர்த்து விடுகிறது. அருமையான உள்ளம் ஆண்டவன் கொடுத்தது. ஆனால் அதை அலைபாய விடுவது இந்த 5 புலன்களும் இந்த நவத்வாரங்களும் தான். அப்போ என்ன செய்யணும்? அதை கட்டி இழுக்கணும். அதுக்கு தான் மூச்சு பயிற்சி. எதை பற்றியும் நினைக்காம மனதை கட்டுப்படுத்துகிற பயிற்சி தான் வாசி யோகம். ஒரு ஐயர் வீட்டில் 5 பசுமாடு இருந்தது. 5 பசுமாடு. ஆனால் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை. அது பாட்டுக்கு தறி கட்டு போய் எங்கேயாவது போய் மேயும். அங்கே எங்கேயாவது பாலை யாருக்காவது கொடுத்துட்டு இங்கே வெறும் மாடாக வந்து சேரும். கறந்தால் ரத்தம் தான் வரும், பால் வராது. அவர் பார்த்தார் ஐயர். சரி, இது ஐயர் வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, மாடு மேய்க்கிறது கண்ட்ரோல் பண்ணுறதுலாம். அதனால் ஒரு ஆளை அமர்த்தினார். அமர்த்தி அவனுக்கு மாத சம்பளம். இந்த 5 மாட்டையும் காலையிலேயே போய் கொழுப்பாட்டி, நீங்கள் வீடுகளில் போடுற தீவனத்தை விட அதுக்கு காலார மேய்ஞ்சி சாப்பிட்டா பால் வந்து நிறையா கொடுக்கும். நான் டென்மார்க்கில் பார்த்துருக்கேன், ஒரு மாடு 80 லிட்டர் பால் கொடுக்குது. 80 லிட்டர் ஒரு மாடு. அதான் மிஷின் வச்சு அப்படியே மோட்ரு இதில் தான் பிடிக்கிறாங்க. அது மாதிரி அவன் 500 மாடு வச்சுருக்கான். அப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் மாதம். என்ன
சில மாடு காலையில் 80 நைட்டு 80 அப்படி உண்மை சத்தியமாக டென்மார்க்கில் இருக்குது. டென்மார்க் உலகத்தின் பால் பண்ணைன்னு அதுக்கு பேர் டென்மார்க்கில். என்ன அப்போ அதை போய் கண்ட்ரோல் பண்ணான்ல அவன், கரெக்டாக நல்லா மேய்ஞ்சி முடித்த உடனே வேறு எந்த கண்ணுக்குட்டியாவது வந்து பால் குடிக்காமல் அதை கட்டுப்பாடாக கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறான். அது பால் அப்படியே சொரியுது. எதனால்? கட்டுப்படுத்துகிற ஒருவன் இருந்தால் கட்டுக்கடங்காத காளைகள், கட்டுக்கடங்காத பசு கூட பாலை சொரியும். திருமூலர் சொல்கிறாரு, பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டு வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே. அந்த 5 பசுமாடு இதுதாங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 தான் அடக்க முடியாத காளையாக ஓடி தரிகட்டு போகுது, நம்மளை பாவத்தில் சேர்க்குது. அதை நம்முடைய மனதினால், யோகத்தினால் அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து கட்டிட்டிங்கன்னா உள்ளே சிவ அனுபவம் என்கிற அந்த அமுதத்தாரை பாலாக சொரியும். அப்படி சொரிந்தால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஆமை இருக்குல்ல, ஆமைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆமைக்கு உலகத்திலேயே அதிக வாழ்நாள் கொண்டது ஆமை தான். விஞ்ஞானிகள் 150 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமூலர் சொல்கிறார் 256 வருஷம். ஆமையினுடைய ஆயுள் காலம், உச்சபட்ச ஆயுள் காலம் 256 ஆண்டுகள். என்ன காரணம் தெரியுமா? மற்ற விலங்குகளை விட ஆமை அதனை மூச்சு பயிற்சியாக செய்து இல்லை. ஆனால் அந்த ஆமை மட்டும் அதிக ஆண்டுகள் வாழ்வதற்கு காரணம் என்னன்னா, அது ஒரு நொடியிலே 2 முறை தான் மூச்சு விடும். இதை சுவாலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய விலங்குகள்கிட்டருந்தே நாம் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த ஐரோப்பாவில் வந்து சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். சுவிட்சர்லாண்டில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள். என்ன பரிசு கொடுக்கலான்னு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஷாப்பிங் மாலில் தேடினோம். நிறைய இது இருந்தது. அப்போ அவர் ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு, ஒரு உண்டியல். அது என்னன்னா பன்னி உண்டியல். பன்றி உண்டியலை அவர் செலக்ட் பண்ணார். எங்கள் நாடுகளில் இதை கொடுப்போம், இதனால தான் இதில் உண்டியலில் சேர்த்து வச்சா, குழந்தைங்க சேர்த்து வச்சா பணம் ரொம்ப வளரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சமய புராணங்கள் அதிகமாக தெரியல. நம்ம இதில் மகாவிஷ்ணு என்னவா இருந்தார்? பன்றியாகி வராக அவதாரம் எடுத்தார். அதுபோக திருவண்ணாமலையில் ஜோதி புலம்பாக இறைவன் நின்றபோது, சிவபெருமான் நின்றபோது, அவனுடைய திருவடியை பார்ப்பதற்காக செல்லுகிற போது மேலே பிரம்மா அன்னப்பறவை வடிவெடுத்து போனான், கீழே வராகம் பன்றி வடிவெடுத்து இவர் பூமிக்குள்ள போனார். அப்போ அது வந்து செல்வத்துக்கு அதிபதி மகாவிஷ்ணு. அதனால் நாமளும் கூட பன்றி உண்டியல் பார்த்துருப்பீங்க நீங்கள். என்ன, நான் கூட டிமார்ட்டில் போன வாரம் வாங்கிட்டு வந்தேன். என்ன, அது இன்னொன்று என்ன தெரியுமா? பன்றி நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். மற்ற மிருகங்களை விட கொழு கொழு என்று இருக்கும் பன்றி. அதனால் நம்ம பணமும் கொழு கொழுன்னு வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தானே வாழ்க்கை. என்ன, கொழு கொழுன்னு வளரும். இது எல்லாத்தையும் விட ஒரு ரகசியம் சொல்கிறேன் பன்றியை பற்றி. பன்றி முன்னால் தான் போக தெரியுமே தவிர ரிவர்ஸில் வர தெரியாது. பன்றிக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், அதுக்கு ரிவர்ஸில் ஒருபோதும் வர தெரியாது. மற்ற பிராணியெல்லாம் ரிவர்ஸில் வரும். ஆனால் இதுக்கு முன்னால் தான் கால் வச்சு போக தெரியுமே தவிர பன்றி பின்னால் கால் வச்சு வராது. அதனால் நம்முடைய செல்வமும் முன்னோக்கி போகணுங்கிறதுக்காகத்தான் பன்றி உண்டியல்ல பணம் சேர்க்குறான் அவன். அது அறிவியல், நாம் ஆன்மீகம். ஆக எதுக்காக சொல்கிறேன்? இந்த ஆமைக்காக சொல்கிறேன். இந்த ஆமை அந்த 256 ஆண்டுகளுக்கு வாழ்வதற்கு காரணம், அது குறைவாக மெதுவாக மூச்சை விடுகிறது. நீங்கள் உங்களுக்கு வருகிற அத்தனை நோய்களுக்கும் காரணம்
இந்த மூச்சு சீராக இல்லாதது தான். இப்போ நானே இந்த படியில் ஏறும்போது மூச்சு இறைக்குது, அப்போ என்னுடைய பாடி ஹெல்த் குறையுதுன்னு அர்த்தம். சில பேர் கனமான பொருளை தூக்கிட்டு ஒரு 20 கிலோ அரிசியை தூக்கிட்டு போக முடியாது, மூச்சு திணறும், குனிய முடியாது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தில் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் இருக்கார்ல, அவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சைவர்களுக்கு கோயில் கோவில்னு வெறுமனை சொன்னாலே அது சிதம்பரம் தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உலகத்தில் லட்சக்கணக்கான கோயில் இருக்குது. அமெரிக்காவிலலாம் கட்டியிருக்காங்க. அமெரிக்கா, கனடா எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்குது. ஈழத்தில் 2000 கோயிலுக்கு மேலே இருக்குது. நம்ம நாட்டில் 40,000 கோயிலுக்கு மேலே இருக்குது சிவன் கோயில். இவ்வளவு கோயில்கள் இருக்குல்ல, நல்லா கேட்டுங்க. ஒரு நுட்பமான தேவ ரகசியம். இத்தனை கோயில்களிலே உள்ள அந்த நடராஜ மூர்த்தம் இருக்கே, நடராஜர் மூர்த்தம், சிவனுடைய அந்த ஆற்றல், அது ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு நேரத்திலே சிதம்பரம் நடராஜருடைய தூக்கிய பாதத்திலே போய் சேரும். அதுக்கு குஞ்சித பாதம்னு பேர். அந்த கட்ட விரல் தான் உலகத்தினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. உலகத்தினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நீங்கள் உலக படம் எடுத்து பார்த்தா இந்தியா இங்கே இருக்குது, இது எப்படின்னா சென்டராக இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய உலகம் மட்டும் உலகம் இல்லை. இது வேர்ல்டு, பட் யூனிவர்ஸ் என்பது வேறு. உலகம் யாவையும் அப்படின்னா நிறையா உலகம் இருக்குன்னு தானே அர்த்தம். உலகம் எல்லாம் உணர்ந்து அப்படின்னா உலகம் எல்லாம் இருக்குன்னு நிறையா இருக்குன்னு அர்த்தம்ல. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பார்த்தால் அதனுடைய மையப்புள்ளி நடராஜருடைய தூக்கிய பாதம், குஞ்சித பாதம் தான். அதில் திருமூலர் சொல்கிறாரு, கீழே அந்த முயலை மீதிட்டுருக்காருல அரக்கலை, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரை எடுத்து இந்த பக்கம் 12 பிரிவு, இந்த பக்கம் 12 பிரிவு, வெர்டிகலாக 12, ஹரிசாண்டலாக 12 ஆச்சா. இந்த ஒவ்வொரு சதுரத்திலையும் சிவாய நம்ம மாற்றி மாற்றி எழுதணும். சிவாய நம சிவாய, வா சிவாய, அப்படி மாற்றி மாற்றி எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டு அதில் 241 கட்டமோ நோ வரும். அதில் பூரா நமசிவாய மந்திரத்தை மாற்றி 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 போடணும். 5 எழுத்து மந்திரம் தான் இந்த உலகத்தினுடைய பீஜ மந்திரம். உலகத்தினுடைய இயக்கை இயக்குகிற மந்திரமே அதுதான். நடராஜரோ சிவபெருமானோ இயக்கலை, நமச்சிவாயம் என்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் உலகத்தை இயக்குகிறது. அதை அந்த கட்டங்களில் பூரா அதை மாற்றி 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 எழுதுனா அதுக்கு பேர் தான் திரு அம்பல சக்கரம். இதை 9ஆம் தந்திரத்தில் சொல்கிறாரு திருமூலர். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என்ன 9ஆம் தந்திரத்தில் அதை சொல்கிறாரு. அந்த திரு அம்பல சக்கரம் கீழே இருக்குது. இதே மாதிரி அம்பாளுக்கு நவக்காரி யந்திரம்னு ஒன்று இருக்குது. அக்லீம் சம், வடமொழி தான் அக்லீம் சம். எண்ணி பார்த்தீங்கன்னா 9 எழுத்து வரும். அக்லீம் சௌம், சவோ 3 எழுத்தாக தான் எடுக்கணும். அக்லீம் சௌ, அது நவக்காரி யந்திரம். அது அம்பாளுக்கு வச்சு அது மேலே தான் அம்பாள் இருப்பாள். இது 2 சக்கரம் தான் திருமந்திரம் சொல்லுகிற சக்கரம். இந்த சக்கரத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சென்ற ஆண்டில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் உள்ள இந்த நூற்றாண்டில் 2100லேருந்து 2200 வரைக்கும் ஒரு நூற்றாண்டு தானே. இந்த நூற்றாண்டில் மனிதன் கண்டுபிடித்த பொருள்களிலே எல்லாம் ஆழ விருட்சங்களாக வளர வேண்டும், அரச மரங்களாக நிழல் தர வேண்டும். உங்களுடைய அன்பு கூர்ந்து உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இவைகளை சொல்லிக் கொடுங்கள். விஞ்ஞானத்தை விட மேலானது நம்முடைய விஞ்ஞானம் என்பதை உலகத்துக்கு, வருங்கால உலகத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இளைஞர்களை அழைத்து வாருங்கள். பாருங்கள், அவர் ஆத்தூர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவனுக்கு எல்லாம் விளங்குமா என்னன்னு தெரியாது, ஆனால் விளங்குகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் வாழ்க்கையை விளங்க வைக்கும். அதனால் உங்கள் குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள். நிச்சயமாக ஆன்மீகத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு மார்கழி பெருவிழாவை நாம் மையமாக கொள்வோம். நன்றி, வணக்கம்.